என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. உலக புகழ் பெற்ற நமது ஜல்லிக்கட்டு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் தயாராக இருக்கும்படி விழா குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயா ஐயா, ஏன்டா விளங்காம போனவனே நீயா? ஏன்டா மாணிக்கோ, கண்ணு என்ன பொடனையிலேயே வச்சுட்டு வந்தேன், ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல உனக்கு, இப்படி வந்து மேல விழுகுற? ஐயா ஐயா, அதெல்லாம் விடுங்க ஐயா, இப்ப அதுவா ரொம்ப முக்கியம். ஐயோ ஐயா, போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க, வாங்க வாங்க போலாம். ஏன்டா அதுக்கு தானடா போயிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள ஏன்டா இப்படி மலைமாடு மாதிரி மேல வந்து விழுகுறேன்? ஆமா, ஏன்டா உன்னை எங்க கவுண்டரைய காலை பிடிச்சிட்டு நிக்க சொன்னாரല്ലോ, நீ எதுக்குடா வந்தீங்க? அதானோ, ஏன்டா மாணிக்கம், கவுண்டரையா விட்டு போட்டு நீ எதுக்குடா எங்க கூட வந்த? அப்புறம் கவுண்டரையா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? ஐயோ அம்மா, அதெல்லாம் கவுண்டர் ஐயாவை கரெக்டாக பேக்கப் பண்ணி வச்சு போட்டு தான் வந்திருக்கிற. பேசாமல் சீக்கிரம் நடங்க, முதல் ஆளாக போனால் தான் நம்ம காலை அடக்க முடியும். அது கவுண்டர் ஐயா காலைக்கு இந்த தடவை பரிசு அதிகமாமா, தெரியுமா உங்களுக்கு? என்ன மாணிக்கம் சொல்றேன், நிஜமாவா சொல்றேன்? அட ஆமா இருக்கு, என்ன இருக்கு, நீயும் கலந்துக்கிறியா? ஒரு அள்ளிரல இந்த தடவை. ஏண்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அடே டவுசர் பாண்டி, எங்கிட்ட மாட்டுன குறவலை கடிச்சு துப்பிடுவேன். முதல்ல நீ ஒரு வருஷமாவது ஜல்லிக்கட்டுல கலந்துக்கட வாக்கலாம். ஆட என்ன இருக்கு சொல்லிட்டு இருக்கிற நீயே? நம்ம மாணிக்கம் ஜல்லிக்கட்டுல கலந்துட்டா டவுசர் கலந்து விழுந்துடாது. ஏன்டா டவுசர் பாண்டி? ஐயா இங்க வருங்கய்யா, உங்களுக்கு வேண்டித்தான் நான் ஜல்லிக்கட்டுல கலந்துக்கல. நான் கலந்துட்டேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிரும் பாருங்க, அதனால தான் நான் கலந்துக்கல. அதுக்கு வேண்டி என்னை இப்படியெல்லாம் பேசினாங்க, அப்புறம் நான் கலந்துக்கும் பார்த்துக்குங்க. நான் பேரில் தான் மாணிக்கா, உள்ளுக்குள்ள மாணிக் பாட்ஷா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துட்டு காலைய அடக்கல, நான் மாணிக் பாட்ஷா இல்ல, பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் அரங்கத்தினுள் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணே, இந்த வெட்டி பையன்கிட்ட பேச்சு என்னன்னு வான போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம போலாம். என்ன உறவுகளே, நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு தயாரா? வாங்க வாங்க பார்க்கலாம். இதோ வந்துட்டேன், மாணிக்கம் இல்லாம ஒரு ஜல்லிக்கட்டா? இப்படி யாரு தொல்லையும் இல்லாம நம்ம மட்டும் டிவி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அப்பப்பப்பா, இப்படி சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்க்கறதே தனி சுகந்தாண்டா. அம்மா, யாரு? நான் பெத்தம் அவளா? அடி மீனா, வா வா வந்து உட்காரு, வா படத்தை பார்க்கலாம். அம்மா, என்னம்மா நீ இந்த படத்தை எப்போ வேணாலும் பார்க்கலாம். அம்மா, என்னடி, என்ன வேணும்? குரலெல்லாம் அப்படியே ததும்புது. அம்மா, அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜல்லிக்கட்டு பார்க்கறக்கு போகிறாங்கம்மா. அவளுக்கு தான் பொழப்பெளின்னு ஊர் மேலே போகிறாளுகன்னா உனக்கு என்னடி? என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ப்ளீஸ்மா, நீ ஒரு வருஷம் கூட என்னை ஜல்லிக்கட்டு பார்க்குற கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற, இந்த வருஷமாவது கூட்டிகிட்டு போம்மா ப்ளீஸ்மா. அடியே, நானே எத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக என்ற வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற, இந்த நேரத்தில் அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போன்னு இவ ஒருத்தி. அம்மா அம்மா, நீ கூட்டிகிட்டு போகாட்டி பரவாயில்ல, நானாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போயிட்டு வரேம்மா ப்ளீஸ்மா. கழுத கெட்ட குட்டிச்சவரு, முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு அவளுக்கு கூட அந்த அரை டிக்கெட்டு கால் டிக்கெட்டை கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறத ஒழுங்கு மரியாதையை விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்குற நீ. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு உனக்கு தெரியலம்மா, நீயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற, என்னையும் போக விட மாட்டேங்கிற ப்ளீஸ்மா. ஆடச்சி, முதல்ல இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறத நிறுத்து.
எங்கேயோ ஓய்த்தோல போய் 2 மணி நேரத்துல ஊடு வந்து சேரல. அப்புறம் இந்த அம்மாளை பத்தி தெரியுமல்ல உனக்கு. அம்மா அம்மா இல்லம்மா, ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சீக்கிரம் ஓடோடி வந்துடுறம்மா ப்ளீஸ்மா. அடியே, இந்த அம்மாளை ஏமாத்திட்டெங்கால் ஊர் சுத்திட்டு இருக்கலாம்னு நினைச்ச காலை உடச்சு அடுப்புல வச்சிருவேன். போனமா வந்தமான்னு இருக்கோன்னு என்ன புரிஞ்சுதா? சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா, பாய்மா. யாரை திருத்தினாலும் இவளை திருத்த முடியாது. மாடுபிடி வீரர்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நமது முதல் காலை சீரிப்பாயவிருக்கிறது. வீரர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் பார்வையாளர்களே, நமது மாடுபிடி வீரர்களை இருகரம் தட்டி ஆரவாரத்துடன் அவர்களை உற்சாகப்படுத்துவோமாக. இதோ முதலில் சீரிப்பாய வந்து விட்டான் நமது வெள்ளையன். இந்த வெள்ளையனை அடக்குபவருக்கு முதல் பரிசாக தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் அடக்குகிறார்கள் என்று காண்போம். ஆஹா ஆஹா, யாருக்கும் பிடிபடாமல் சென்று கொண்டிருக்கிறது. யார் அடக்குகிறார்கள்? யார் 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 அந்த வீரர்? ஆஹா ஆஹா, அருமையாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறான் நமது வெள்ளையன். நமது செல்லத்துறையிடம் சிக்குமா அல்லது மஞ்சள் சட்டையிடம் சிக்குமா? பார்ப்போம் பார்ப்போம். ஐயா, அப்படித்தாங்க ஐயா, சீக்கிரங்க ஐயா, கொம்ப பிடிச்சி கீழே தள்ளுங்க ஐயா. அப்படித்தான் அப்படித்தான். அண்ணே, காலை அடக்கிறதுல உங்களை விட்டா யாரும் இல்லைண்ணே. அப்படித்தானே, கொம்ப பிடிச்சி கீழே தள்ளி படுக்க வையினே. மாமா பார்த்து பத்திரமா விளையாடுங்க, மாடு குத்தி போட போகுதே. வழக்கம் போல் நமது செல்லத்துறை அவனது வித்தையை காட்ட ஆரம்பித்து விட்டான். கொம்பை பிடித்து விட்டான். கீழே தள்ளுவானா அல்லது காலை முண்டிக்கொண்டு ஓடுமா என்று பார்ப்போம். ஆஹா ஆஹா, மஞ்சள் சட்டையும் முந்திக் கொண்டு வருகிறான். மாடு யாரிடம் பிடிபட போகிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவிருக்கிறது. ஆஹா ஆஹா, சரியான போட்டி. ஐ அண்ணே, அப்படித்தானே, விட்றாத விட்றாத, அமுத்துனே, மாட்டு புடினே. அடியை, நீயா? நீ எங்கடி வந்தீங்க? நீங்களா? என்னடி நக்கலா பேசிட்டு இருக்கிற? என்ன, எங்க அண்ணன் செத்தாரா உயிரோட இருக்கிறாளான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா? மீனாட்சி அக்கா, பாத்தியாக்கா இந்த சகுனிய இங்கேயும் வந்துட்டா? விட அம்சா, எவ வந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா? அவ கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? அதான் மேடம் ஆர்டர் போட்டாங்கல்ல, உன் வேலையை பாரு. அப்படியே ஓங்கி ஒன்று விட்ட பல்லுக்குள்ள எல்லாம் உளுந்துரு. என்னடி நீயும் நானுங்கிற? ஐயா, அப்படிதான் புடிங்க புடிங்க. வழக்கம் போல் நமது செல்லத்துறை காளையை அடக்கிவிட்டதால் அவருக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. மாமா பார்த்து மாமா, முதல் காலையிலேயே முதல் பரிசு வாங்கியாச்சு. போது மாமா, பார்த்து விளையாடுங்க. காளையின் உரிமையாளர் காளையை பிடித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்ததாக சீரிப்பாயவிருக்கும் நமது காளை நமது கவுண்டர் ஐயாவின் காளை. முன்னால சீருது மயிலக்காடு. ஒரு வருடமும் பிடிபடாத நமது கவுண்டர் ஐயாவின் காளையை இந்த வருடம் அடக்குபவர்களுக்கு 5 பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுவதாக நமது கவுண்டர் ஐயா தெரிவித்துள்ளார். இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு நமது மாடுபிடி வீரர்கள் தங்க நாணயங்களை அள்ளிக்கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வழக்கம் போல் தனது வேலையை காட்ட துவங்கி இருக்கிறான் நமது செங்காளையன். இம்முறையாவது யாரிடமேனும் பிடிபடுமா நமது செங்காலை? நமது கவுண்டர் ஐயா அறிவித்துள்ள பரிசை அள்ளிச் செல்வது யார்? யார் அந்த வீரர்? நமது செல்லத்துறையிடம் சிக்குவானா அல்லது தப்பிக்கொண்டு செல்வானா? பார்ப்போம், சற்று நேரத்தில் தெரியவிருக்கிறது. ஐயா, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்க வித்தையெல்லாம் எடுத்துடுங்க ஐயா. என்னங்க ஐயா பார்த்துட்டு நிக்கிறீங்க? மாட்டை போய் புடிங்க. ஆமாண்ணே, ஜெயிச்சா 5 பவுனுண்ணே. சீக்கிரண்ணே புடிண்ணே, மாடு வாட்டுக்கு போயிட்டு இருக்குது வாருண்ணே. மாமா பார்த்து புடிங்க, வருஷம் அடக்க முடியாத காலம், அது போனா போயிட்டு போதே. 5 பவுன் வருதுன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், பார்த்து விளையாடுங்க. முன்னோக்கி சென்ற கவுண்டர் காலை திரும்பவும் பின்னுக்கு சென்றுள்ளது. யார் இந்த மாட்டை பிடிக்க விடுக்கிறார்கள்? ஆஹா ஆஹா, அருமை அருமை. செல்லத்துறை தனது வித்தையை காட்ட துவங்கி இருக்கிறான். மாடு பிடிபடுமா? பார்ப்போம் பார்ப்போம். தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் நமது செல்லத்துறை. பார்க்கலாம், மாடு பிடிபடுமா அல்லது முன்னோக்கி செல்லுமா?
எதிர்பாராத விதமாக மாடு செல்லத்துறையை முட்டிவிட்டு பின்னோக்கி சென்று விட்டது. இந்த வருடமும் இந்த மாடு பிடிபடாத காரணத்தினால் பரிசு அனைத்தும் கவுண்டருக்கே வழங்கப்படுகிறது. ஐயோ மாமா, உங்களுக்கு என்னாச்சு? ஐயா, என்னாச்சுங்கய்யா? அடிபட்டுருச்சாங்கய்யா, பாத்துங்கய்யா. நல்ல வேணும், இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லணும். இன்னும் நல்ல மாடு முட்டாம போயிடுச்சே. தற்பொழுது கலந்து கொண்ட மாடுபிடி வீரர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு திரும்ப வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்ற வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வருடம் எதிர்பாராத விதமாக அதிக காளைகள் பங்கேற்கவிருப்பதால் வீரர்கள் பகிர்ந்து கொண்டு விளையாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாமா, நீங்க வாங்க மாமா, அப்புறம் போலாம். மாமா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே மாமா? இல்ல மீனாட்சி, எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. இப்ப எனத்துக்கு பயப்படுற? அண்ணா, எப்படியாவது அந்த கவுண்டர் காலையை அடக்கியிருந்தீங்கன்னா 5 பவுன் ஜெயிச்சிருக்கலாம் அண்ணா. போண்ணா, நீங்க எப்படியோ விட்டுட்டீங்க. என்ன ருக்கு சொல்ற நீ? பணம் இன்னைக்கு வரு நாளைக்கு போகு என்ற மாமன் உயிருக்கு என்னாச்சுன்னா நான் நின்று வந்துட்டு பணமா முக்கியம், இந்த ஏழைகளுக்கு ஆண்டவன் என்னைக்கு இருந்தாலும் கண்ணு முழிப்பேன். மாமா, ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த 1 பவுனே போதும் மாமா. நம்மளுக்கு அதுவே பெரிய விஷயம். நம்ம அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். உன்னை நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எந்த காலையும் அடக்க வேண்டாம் மாமா. என்னமா நீங்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோன்னு. இன்னும் எத்தனை காலம் வரப்போகுது பாத்தீங்கல்ல என்ன சொன்னாங்கன்னு. இந்த வருஷம் எப்பவும் இல்லாத அளவுக்கு நிறைய வந்திருக்குதாம்மா. அம்மா, எல்லா காலையும் அடக்கணுங்கிறது இல்ல, ஒரு 4 காலை அடக்கினாலும் கூட 4 பவுன் ஆச்சு. ஆமாக்கா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டு. கதவை தட்டுற போதே நம்ம திறந்துக்கோணுக்கா. நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாதீக்கா. நம்ம அண்ணன் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவாரு. நம்ம அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா மீனாட்சி, நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், விளையாடித்தான் பார்க்கலாமே. நம்ம ஆடாத ஆட்டமா? இல்ல மாமா, நான் அதுக்காக சொல்லல. எனத்துக்கு ஊர்பழலி எல்லாம் உளுந்துட்டு யாரோ விளையாடி யாரோ வாங்கிட்டு போறாங்க. நம்மளுக்கு இதுவே போது. என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு இது. நான் யாரு சொன்னாலும் கேட்க போறதில்ல. என்ற உயிரே போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளையாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்த்திரோன்னு முடிவு பண்ணிட்டேன் மீனாட்சி நான். ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? உயிரே போனாலுன்னு விளையாட்டுக்கும் கூட சொல்லாதீங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசுற மாதிரி இருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீங்க முதல்ல நடந்து வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு போதும் இதுவே. அக்கா, எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. இல்லை ருக்கு, அந்த மீனால பார்த்தியா எப்படி வந்து பேசிட்டு போனான்னு? அவ போய் உனி ஊர் ஊரம் பரப்பிடுவா. எனத்துக்கு தேவையில்லாம ஊர் பல்லில் உளுந்துட்டு. என்ன மீனாட்சி சொல்ற? யார் வந்தாங்க? என்ன பேசினாங்க? வேற யாரை பத்தி மாமா நான் பேச போறேன்? உங்க தங்கச்சிதே அந்த மீனா வந்தா உங்களுக்கு நல்ல மாடு முட்டாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு போறா மாமா. எனக்கு எப்படி இருந்திருக்கு? இதுக்கா மீனாட்சி நீ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற? அட, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடா? நீயே சொல்லு பார்க்கலாம். அப்படி போடுங்க ஐயா, அருமையான வளமொழி. அக்கா, நம்ம அண்ணனே தைரியமா இருக்கிற போது நீ ஏக்கா தடுக்கிற? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. உன்னை உங்க விரிய என்னமோ பண்ணுங்க. மீனாட்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத மீனாட்சி. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுல பார்த்து பத்திரமாத்தான் விளையாடுவேன். அதுக்கு மேல ஆண்டவனோட விதி. பார்க்கலாம் மீனாட்சி, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கோணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த மாமன் ஜெயிச்சுட்டு வர்ற. சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா விளையாடுங்க. ஐயா, இப்படியே நீங்க பேசிட்டு நின்றுட்டு இருந்தீங்க, வர்ற காலையில எவனால அடக்கிட்டு போயிடுவேன். நீங்க வாங்க போலாம். மீனாட்சி அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. ஆண்டவன் உங்களுக்கு நல்ல வழி காட்டியிருக்கிறாரு. செல்லத்துறையான எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நிறைய தங்க காசு வாங்கிட்டு வர்றாரா இல்லையான்னு பாருங்க. ஆமாக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வாக்கா, நம்ம போய் அண்ணனை என்கரேஜ் பண்ணுவோம். எது எப்படியோ என்ற மாமனுக்கு எதுவும் ஆகாம இருந்த சரி. என்ன மீனாட்சி அக்கா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே? என்ன இருக்கும் சொல்ற நீ? நான் என்ன பண்ணுனேன்? பின்ன என்னக்கா, நீங்க கம்முன்னு இருந்திருந்தீங்கன்னா அண்ணன் இன்னும் 10 காலை அடக்கி இன்னும் 10 பவுன் வாங்கிட்டு வந்திருந்திருப்பாரு. அதுக்குள்ளேயும் அப்படி இப்படின்னு பேசி கூட்டிகிட்டே வந்துட்டீங்கள்ல நீங்க. ஆமாக்கா, நீங்க மட்டும் விட்டுருந்தீங்கன்னா அண்ணன் இன்னும் 10 காலை என்ன 20 காலை அடக்கியிருப்பாரு. அதுக்குள்ளேயும் அப்படி இப்படின்னு பேசி நீங்க கூட்டிகிட்டே வந்துட்டீங்க வீட்டுக்கு. போக்கா நீ.
என்னை என்ன அம்சா பண்ண சொல்ற? எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசினா நான் உன்னை என்ன பண்ணிட்டு? என்னக்கா சொல்றீங்க நீங்க? அண்ணன் ஜல்லிக்கட்டுல கலந்துட்டா நம்மளுக்கு தானக்கா நல்லது. பின்னே உன்னை 4 காலை அடக்கியிருந்தா உன்னை ஏதோ கிடைச்சிருந்துருக்குமல்லக்கா, அதுக்கு தானே சொல்றேன் நான். அதுக்கு இல்லை ருக்கு, நம்ம இருக்கிற நிலமையில ஊர்க்கண்ணே என்ற மாமன் மேலதான் இருக்குது. எல்லா வருஷமும் அவனே அடக்கிறேன், அவனே எல்லா பரிசும் வாங்குறாங்கன்னு பேசுவார் வஞ்சம். அதுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும்? அது அவியவி யோகம், அவியவி ஜெயிக்கோன்னு அவியவிக்கு திறமையா இருக்கோன்னு, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நல்லா சொன்ன அம்சா நீயே. ஊர்க்காரங்களுக்கு பயந்துட்டு நம்ம உழைக்காம இருக்க முடியுமா? என்ன பண்ணுனாலும் இந்த மீனாட்சி மட்டும் திருத்தவே முடியாது. ஆமா மாமா, நீங்க பாட்டு காலை அடக்கிறன்னு போயிருவீங்க. எல்லாரும் என்ன பேசுவாங்களோ ஏது பேசுவாங்களோ என்ற மாமனுக்கு என்னால் ஆயிருமோ, ஐயோ கண்ணுக்குன்னு பற்றுமோ, 4 பேர் என்ன பேசுவாங்களோன்னு நான் பக்கு பக்குன்ட்டு கிடக்கோன்னு. இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? அரைக்கஞ்சியோ காக்கஞ்சியோ 2 பேர் சந்தோஷமா உட்காந்து குடிச்சாத்தே என்ற தொண்டையில் இறங்கு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா உள்ள? நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரியாத்தாக்கா வருது. என்ன ருக்கு சொல்ற நீயுமா? ஆமா அம்சாக்கா, மீனாட்சி அக்கா சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 காலை இடக்குனதுக்கே அந்த மீனா என்ன ஓட்டுட்டு போனா. அவள் போன நேரத்துக்கு இன்னார் அவி ஆத்தாக்காரி கிட்ட சொல்லி என்னால் பிளான் போட்டிருப்பாளுகோ. நம்ம வந்ததும் ஜெரியாத்தாக்கா போச்சு. நம்ம வந்தது ஒரு வகையில் நல்லதேத. கரெக்டாக சொன்னருக்கு, நானும் அதைத்தே நினச்சேன். அதனாலதான் என்னானாலும் பரவாயில்லைன்னு என்ற மாமனை கூட்டிகிட்டே வந்துட்டேன் நான். ஆமாமா, இப்படி அவளுக்கும் இவளுக்கும் ஊர் உலகத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி வாழ்க்கையில முன்னேறது? ஏதோ உன்னை 4 காலை அடக்கியிருந்தா இன்னொரு 4 பவுன் கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்னால் பண்ணியிருந்துருக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு உட்காரக்கே இடம் இல்லாம திக்கட்டு நின்ன நம்மளுக்கு இன்னைக்கு உட்காரக்கு இடம் கிடைக்கலையா மாமா? அந்த மாதிரிதே பொழைக்கிறக்கும் நம்மளுக்கு வழி கிடைக்கி. நம்மளுக்கு என்ன திறமை இல்லையா, பாடுபடுறதுக்கு வக்கு இல்லையா? நம்ம இனத்துக்கு பயப்படணும், இருக்கிறத வச்சு எப்படி பொழைக்கணும்னு நம்ம தான் யோசிக்கணும். எல்லாமே பேசுறதுக்கு நல்லாத்தான் இருக்கு மீனாட்சி. வாழ்க்கையில யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோணும். அதுதான் புத்திசாலித்தனம். இப்ப நீ அதுக்கு மூடாம கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப நான் என்ன பண்ணிட்டு? ஏன் மாமா, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அடக்கி 10 பவுன் 20 பவுன் ஒரே நாளில் சம்பாரிச்சாதான் வாழ்க்கையா? அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் தக்கவே தக்காது. எதுவுமே கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்தோம்னாத்த என்னைக்குமே நம்ம கைவிட்டு போகாமல் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரித்தாக்கா, ஆனா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுமல்லக்கா. இப்போ வைக்கிற விலைவாசிக்கு சிறுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னா கூட குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் வேணுக்கா. அதுக்குனால நம்மளுக்கு வழி வேணுமல்ல. ஏருக்கு 1 லட்சம் 2 லட்சம் போட்டுதான் எல்லாத்தையும் தொடங்கணும்னு ஏதாவது இருக்குதா என்ன? நம்ம கையில் என்ன இருக்குதோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை யோசிச்சு நம்ம பண்ண வேண்டியதுதானோ. இருக்கிறது 1 பவுனு. அதை வித்தா ஏதோ 40 50 கிடைக்கி. அதை வச்சு என்ன பண்றது? ஏன் மீனாட்சி, சிவனேன்னு ஒரு மாடு வாங்கிடலாம் மீனாட்சி. அதை கறந்து ஊத்துனோம்னா நம்மளுக்கு எப்படி மாசம் 10 ரூபா கிடைக்கி. ஆமாக்கா, சரியான யோசனைக்கா. இப்போ பால் விற்கிற விலைக்கு நம்ம கறந்து கொண்டு போய் வீட்டுக்கு ஊற்றுனோம்னா வெய்யிக்கா, நம்மளுக்கு அதே போதுக்கா. அதெல்லாம் சரித்தான் நம்சா. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு மாடு வாங்கினோம்னா ஒரே மாடு தான் வாங்க முடியும். இருக்கிற காசுக்கு மாட்டை வாங்கிட்டோம்னா அதுக்கு தீவனத்துக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்புறம்? இதுவும் ஆகாது அதுவும் ஆகாதுன்னு என்னதான் பண்ணிட்டு நான் அப்புறம்? ஏன் மாமா, அதுதான் கவுண்டரையா நம்மளை 4 ஏக்கராவை பார்த்துக்க சொல்லியிருக்கிறாரல்லோ. அவருக்கு நம்ம வருஷத்தில் ஒருக்கா குத்தகை இவ்வளவுன்னு கொடுத்துர்லாமாமா. இப்போ நம்மகிட்ட இருக்கிற காசை முட்டுவலி போட்டு ஏதோ 4 கத்திரியோ 4 வாழையோ தக்காளியோ ஏதோ ஒன்று வச்சு வெள்ளாமை பண்ணுறக்கு ஆரம்பிக்கலாமல்ல மாமா. சூப்பர்க்கா, கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஐடியா எங்களுக்கு தோணாமையே போயிருச்சு. எங்கள் மீனாட்சி அக்கான அதெல்லாம் சரித்தான் மீனாட்சி. ஆனா என்ன வச்சாலும் இப்ப தண்ணி வேணுமே. கிணத்துல தண்ணி இல்லையே. உனி வேச காலமான சுத்தமா வல்ல போயிரு. இருக்கிற தண்ணி ஏதோ 1 ஏக்கராங்க கூட பாயாதட்டக்குது. அதனாலதான் நான் யோசிச்சேன். நானெல்லாம் அப்பளையாவே நினைச்சேன் காடெல்லாம் ஓட்டலான்ட்டு. எப்படியோ ஒரு மழை வராமையா மாமா போயிரு. அதுக்கு பயந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல எல்லாம் தண்ணி இருக்குதுன்னா வெள்ளாம பண்ணுனாங்கோ. வானம் பார்த்து வெள்ளாம பண்ணல. நம்மளும் அப்படித்தே. நம்மளுக்கு வரணும்னு இருந்தா ஏதோ ஒரு வழியில வருமாமா. ஆமாண்ணே, மீனாட்சி அக்கா சொல்கிறது கரெக்டான வார்த்தைண்ணே. நீங்கள் பேசாமல் வெள்ளாமல் பண்ணுறக்கு ஆரம்பிங்கண்ணே. கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பாருங்க. சரி, ஆனா மீனாட்சி, நாளைக்கே நான் நம்ம கவுண்டரையா கிட்டவே சொல்லி பேசாம அந்த காலையவே பிடிச்சிட்டு வந்து நல்ல காடெல்லாம் ஓட்டிக்கிட்டு போட்டு ஏதோ ஒன்ன பண்ணலாம்.
சரிங்க மாமா, எல்லாம் நல்லதே நடக்கு, நீங்க தைரியமா இருங்க. மீனாட்சி அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாக்கா. ஆனால் வெள்ளாமை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாதல்லக்கா. வேற ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வழி தேடணுமல்லக்கா. இந்த வேச காலத்தில் கைக்கு வந்தாத்தான் நெசம் எதுவாக இருந்தாலுமே. வெள்ளாமை மட்டுமே நம்பிட்டு இருந்தா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதல்லக்கா. ஆமா மீனாட்சி, நம்ம ருக்கு சொல்றதும் கரெக்டு தான். வேற என்னாலும் கூட பண்ணோன்னு, இந்த விவசாயத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதுக்கு தான் ஒரு மாடு வாங்கிக்கலான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. ஆனா நீ சொன்ன மாதிரி மாடு வாங்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு வெள்ளாமைக்கு முட்டு வலி ஓட ஒண்ணும் இல்லாம போயிரு. அதுவும் சரித்தேன், பார்க்கலாம், என்னால் யோசிக்கல. எப்படி இருந்தாலும் முட்டு வலி ஓடக்கு ஒரு 20 ரூபா இருந்தால் போதுமா ஏனுங்கோ? போதும் மீனாட்சி, நம்ம அளவா ஆரம்பிக்கல. ஒரு 2 ஏக்கராவில் பண்ணல, அதுக்கு ஒரு 10 ரூபாய் இருந்தா போது. அப்பவும் ஒரு 30 ரூபாய் இருக்குதல்ல, அதுல என்னாலும் பண்ணலாம். ஏன் மீனாட்சி அக்கா, அண்ணன் தொழில் தொடங்காட்டி என்னக்கா? நீங்கள் தொழில் தொடங்கினா என்ன? என்னம்சா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாக்கா, கைவசமே பல வித்தைகளை வச்சுட்டு நீ எதுக்குக்கா கவலைப்படுற? எவடி இவா, கொஞ்சம் தெளிவாத்தான் சொல்ல. அக்கா, நீங்கள் தான் ஊறுகாய் ஜம்முன்னு ஓடுவீங்களே, பேசாமல் ஊறுகாய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா என்னக்கா? அக்கா, சூப்பரான ஐடியாக்கா. ஐயோ, அந்த வேலையெல்லாம் நம்மளால முடியாது. நம்ம ஓடுற ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்குதுன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கணுமல்ல ருக்கு. என்ன அம்சா சொல்ற நீயே? அட மீனாட்சி அக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஊறுகாய்க்கு பல பேர்த்த அடிமையாக்குறோம். என்னக்கா நான் சொல்கிறது? அம்சாக்கா, நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்கக்கா. நான் தயார். என்ன மீனாட்சி அக்கா, நம்ம செய்யலாமா? மீனாட்சி, ருக்கும் அம்சாம் சொல்றது எனக்கும் நல்ல யோசனையாத்தான் தோணுது. என்னைக்குமே தனி மரந்தோப்பானது இல்லை. அதனால இவ சொல்ற மாதிரி நீங்க 3 பேரும் சேர்ந்து தொழில் ஆரம்பிங்க. நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். அட என்ன மாமா சொல்றீங்க நீங்க? இவி ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்களும் என்னை பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐயையோ, நம்மளால அதெல்லாம் முடியாது. அக்கா, பயப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்க்கா. நாங்க 2 பேர் உனக்கு உதவியா இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்குமல்லக்கா. நீங்க தைரியமா ஆரம்பிங்கக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, நம்ம சேர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளுக்கு தாக்கா. என்னமோ நீங்க எல்லாரும் இத்தனை தூரம் சொல்றதுனால வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாயிராதல்லோ. அக்கா, எத்தனை ஊறுகாய் போட்டா எத்தனை எண்ணெய் வேணும், எத்தனை மிளகாய் வேணும், எத்தனை எலுமிச்சங்காய் வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் எங்களை கேட்குறீங்க எத்தனை செலவாகும்னு? அதுவும் சரித்த. முதல்ல அளவாக ஆரம்பிச்சு பார்க்கலாம். முதல்ல விக்கிதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அக்கா, தைரியமாக ஆரம்பிக்கலாக்கா. நம்ம நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். வெற்றி நிச்சயம்க்கா. ஆமா மீனாட்சி, தைரியமா ஆரம்பிங்க, நான் இருக்கிறேன். சரிங்க மாமா, அதை இந்த முயற்சி பண்ணி பார்ப்போம். அம்மா அம்மா அம்மா, ஐயா, காதே கிழிஞ்சிர மாட்டேக்குது. எதுக்கடி இப்ப காதுக்குள்ள வந்து இப்படி கத்திட்டு இருக்கிற? மனுஷன் நிம்மதியா ஒரு படம் பார்க்கற கூடால இவோ. அம்மா, இப்ப படம் பார்க்கறதா ரொம்ப முக்கியம். அம்மா, நான் இப்ப சொல்றத கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவீமா? நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்னுடைய விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற நீ? அம்மா, நம்ம செல்லத்துறை அண்ணன் இல்ல, அண்ணன் ஜல்லிக்கட்டுல 2 காளை அடக்குச்சுமா. அதுல ஒரு காளைக்கு தங்க நாணயம் பரிசா கிடைச்சதுமா. தெரியுமா உனக்கு? ஏய் மீனா, என்னடி சொல்ற? நெசமாவா? அம்மா, ஆமாம்மா, நெசமாத்தான் சொல்றேன். நான் தானம்மா அங்க பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி அண்ணன் காளை அடக்குச்சுமா. உடனே அண்ணனுக்கு 1 பவுன் தங்க காசு பரிசுன்னு சொன்னாங்கம்மா. என்னதே இருந்தாலும் நான் பெத்த மவனாச்சே, அவனுக்குள்ள வீரம் இல்லாமையா போயிரு. அடியை மீனா, இப்ப பவுனு விற்கிற விலைக்கு அந்த 1 பவுனை கொண்டு போய் கொடுத்தோம்னா 50,000 கிடைக்க முடியும். என்னம்மா சொல்ற? பவுனு கொண்டு போய் கொடுத்தா 50,000 கிடைக்குமா? ஆமா, அது சரி. நம்ம பவுனுக்கு எங்கம்மா போறது? ஆடி கூறு கட்டவளை, நீ நேசமாலுமே நான் பெத்த புள்ளதானவாடி. என்னால விவரம் இருக்குதா உனக்கு? அம்மா, என்னம்மா சொல்ற நீ? சோரக்காய்க்கு உப்பு பத்தலின்னு சொன்னேன். ஆடி கூறு கட்டவளை. அடியே, என்ன ஆனாலும் சரி, அந்த 1 பவுன் தங்க காசை
அந்த மீனாட்சிக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்கறக்கு நம்ம விடக்கூடாதுடி. ஆ? என்னம்மா சொல்ற? அந்த காசை மீனாட்சி கிட்ட கொண்டு போய் கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? அடியே, என்ன ஆனாலும் சரி அந்த காசு நம்மளுக்கு அதை எப்படி வாங்கோன்னு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்டி. அம்மா பாவம்மா, அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரைஸ் வாங்கியிருக்குதுமா. போனா போகுது விடுமா, அண்ணனே வச்சுட்டு போகுது. போனா போகுதுன்னு விடுறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டு கிடையா? அடியே, அந்த மீனாட்சி எனக்கு பரம எதிரிடி. அவளுக்கு பவுனு கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதைய பண்ணுற பாரு. அம்மா, நீ சொல்றது ஒரு வகையில சரிதாம்மா. அவன் என்ன பேசுனா அதனால அந்த பவுன் நம்மளுக்கு தாம்மா. இப்பதாண்டி நீ என்ற உள்ள. அடியை மீனா, அந்த பவுன் உனக்கு தாண்டி. கவலைப்படாம போய் தூங்கு. அதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ நான் பண்றேன்டி. எங்க அம்மானா எங்க அம்மா அத. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரேஸ்லெட் போட்டுட்டு வந்துட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்கம்மா. அந்த பவுன்ல நானும் பிரேஸ்லெட் வாங்கிக்கிறேம்மா. அடியை மீனா, பிரேஸ்லெட் உனக்குத்த, பவுனும் உனக்குத்த. நீ கவலைப்படாம போய் தூங்குடி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அடியை மீனாட்சி, என்னடி பவுன் கிடைச்சதுன்னு சந்தோஷத்துலையா இருக்கிற நீ? அந்த பவுனை எப்படி ஆட்டைய போடுறன்னு பொறுத்திருந்து வாருடி. இந்த அருக்காணியோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. என்ன? அருக்காணியின் ஆட்டம் ஆரம்பம். அடியை மீனா, பார்த்தையாடி இந்த குண்டு பூசணிக்காயோட வேலைய? சரியான சகஜால கில்லாடிடியாவா. எங்க போனா காரியம் நடக்கு, எங்க போனா வேலை நடக்குன்னு எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாரு. ஆமாம்மா, அதனாலதான் கவுண்டரையா கிட்ட போய் சொல்லி ஜாலியா இங்க வந்து படுத்துட்டா வாருமா. அவளும் வாடகை வீட்டுக்கு போவா, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுவான்னு பார்த்தா நல்லா நோகாம வந்து படுத்திருக்கிறா வாருமா. ஆமாடி, அது மட்டும் இல்லை, இப்போ அவகிட்ட இருக்கிற ஒரு பவுனை வச்சு அவள் என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியுமடி. எப்படியாவது அதை இங்கிருந்து நம்ம அழுங்காமல் ஆட்டை போட்டுட்டு போயிடணும். ஆனால் அம்மா, நம்ம இங்கே நிற்கிறதே எனக்கு பயமாக இருக்குது. இதில் எப்படிமா உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றது? அடியே, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்ற அன்னக்காரணமும் அந்த குண்டு பூசணிக்காயுமே எந்திரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை. அழுங்காம அந்த பவுன் ஆட்டை போட்டு வர வேண்டியது உன்னோட வேலை. என்னடி, நான் சொன்னது தெளிவாக கேட்டுச்சா இல்லையா? அம்மா, கொஞ்சம் பயமா இருக்குதுமா. இங்கே வாரடி, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்காகாது. ஒழுக்கமா காரியத்தில் கண்ணா இருக்கிற வழி பாரு. சரிம்மா சரிம்மா, வாமா போலாம். அம்மா, என்னம்மா இவன் சரியான பேக்காரப்பால் நடக்குது. என்னம்மா இப்படி கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறா? ஐயோ, அடியே, அவ பேக்கு இல்லடி, நீதண்டி பேக்கு. இந்த வீட்டுக்கு கதவு இல்லடி, கதவு இருந்தாத்தான் அவ பூட்டுவா. அவ வீட்டுக்கு கதவு ஒரு கேடு. அடியே, நம்மளுக்கு இதுதாண்டி வசதி. சீக்கிரம் சத்தம் இல்லாம போய் அந்த தங்க காசை தூக்கிட்டு வாடி, போடி. அம்மா, அவ எங்க வச்சிருப்பான்னு நான் எப்படிமா போய் தேடுறது? ஆமாடி, இந்த பங்களாவில் உன்னால தேட முடியாது பாரு. இந்த பங்களாவில் 10 ரூம் அப்படியே கிடக்குது பாரு. எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்காம போறக்கு. அடியே, அவகிட்ட இருக்கிறதே அந்த பழைய ரங்கு பொட்டி ஒண்ணுதாண்டி. அதுலதான் அவ வச்சிருப்பா. போய் அழுங்காம எடுத்துட்டு வாடி, அவ எந்திரிக்காம நான் பாத்துக்கிற. சரிம்மா சரிம்மா, இருமா இருமா. அடியே மீனா, அவ தூங்குறான், அசால்ட்டா இருந்துராதடி. பார்த்து பதனமா போய் எடுத்துட்டு வா, ஓடு. சரிம்மா சரிம்மா, அவ எந்திரிக்காம பார்த்துக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இந்த ஓட்டை வீட்டுல கூட என்ன ஜம்பமா தூங்கிட்டு இருக்கிறான்னு பாரு. அடியே குண்டு பூசணிக்கா, உனக்கு பவுனு கேக்குதாடி? என்னது இவ எங்க ரங்கு போட்டி வச்சிருக்கிறானே தெரியலையே. நல்லா தின்னு போட்டு எப்படி சென பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான்னு பாரு. இந்த வீட்டுல பாதி இடத்த இவளே அடைச்சிட்டா. இதுல என்ற மகன் எங்க இருந்ததுங்கிறது? காட்டு பண்ணி சென பண்ணி. அடியே,
பவுன் வேணுமாடி உனக்கு பவுனு? என்ற மகன் கஷ்டப்பட்டு பவுன் வாங்கிட்டு வந்து வைப்பேன், நீயும் அனுபவிச்சுட்டு இருப்பியா? இருந்தா தானடி அனுபவிப்பேன். இருடி, அழுங்காம தூக்கிட்டு போய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடியே மீனா, என்னம்மா? அடியே, அந்த தங்க காசை எடுத்தியா இல்லையா? உன்னை என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அம்மா, அந்த ரங்க போட்டு எங்கேனே தெரியல, எங்கம்மா போய் தேடுறது? அடி கூறுகட்டவளே, அந்த பக்கமே ஏண்டி பார்த்துட்டு இருக்கிற? அடியே, இந்த பக்கம் போய் பாருடி. சரிம்மா சரிம்மா, இருமா, இப்பதானம்மா வந்திருக்கிறோம், முள்ள முள்ள தானே தேட முடியும். சீக்கிரம் பார்த்து தொலைடி, எங்கேயாவது காட்டு பண்ணி எந்திரிச்சிட போகுது. அம்மா, எங்கம்மா? என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் கண்டுபிடிச்சு தொலைடி. அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டி கத்துற? அம்மா, இங்க பாருமா, அவளோட ரங்க புட்டி, இது அவளோடதே தான், எனக்கு நல்லா தெரியுமா. ஆமாண்டி. அடியே, நான் உன்னை மறைச்சு நின்னுக்கிறேன்டி, சீக்கிரமா அதிலிருந்து அந்த தங்க காசை எடுடி, போயிடலாம். அம்மா, நீ அப்படியே மறைச்சு நின்னுக்குமா, நான் சீக்கிரம் எடுத்துடுறேன். சரி சரிடி, சீக்கிரம் எடுடி. கோல்டு காயின். அடியே மீனா, நீ இனி தங்கத்திலேயே ஜொலிக்க போறடி. அடியே மீனா, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? எடுத்தியா இல்லையா? மீனா தங்கத்திலேயே ஜொலிக்க போறா. அடி பைத்தியமே. அடியே மீனா, அம்மா இங்க பாத்தியா, தங்க காசுமா கிடைச்சிருச்சு. அடி பைத்தியமே, எடுத்தாச்சலடி. இதெல்லாம் வீட்டில் போய் பாப்பையம்மா, நடடி போலாம். அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா, எனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்குது. அம்மா, நாளைக்கே எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருமா. அதுக்கு தானடி இத்தனை கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். இங்கேயே நின்றுட்டு இருந்த, அப்புறம் கையில் பிரேஸ்லெட் போடுறக்கும் போதுவோ விளங்க மாட்டிடுவாங்க. நடடி முதல்ல. ஐயோ, என்னது பொழுதே வெடிஞ்சு போச்சாட்டக்குது. அன்னாடு 4 மணிக்கு எந்திரிக்கிறவோ, இன்னைக்கு இப்படி தூங்கிட்டுனே. அது சரி, கண்டதையும் நினைச்சு கனவு கண்டுட்டு படுத்துட்டு இருந்தா இப்படித்தான் பொழுது வெடிஞ்சதும் கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கோன்னு. நம்மளுக்கும் ஆண்டவன் ஒரு பவுனை கொடுத்துருக்குறேன், கொண்டு போய் கடையில் கொடுத்து போட்டு அந்த காசுக்கு நம்மளும் ஏதோ ஊறுகாய் பிஸ்னஸ்ஸு, மாமனும் ஏதோ விவசாயமெல்லாம் பண்ணலான்ற கனவுலையே நான் தூங்கிட்டேனே. எப்படியோ ஒன்று, ஆண்டவனே இன்னைக்கு நல்லபடியாக அந்த காசை கொண்டு போய் கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிரோடு. உனினால நானும் என்ற மாமனும் சந்தோஷமாக வாழ்க்கையில் வாடுபட்டு முன்னுக்கு வரோன்னு ஆண்டவனே, அதுக்கு நீதான் எனக்கு துணையாக இருக்கோன்னு. சரி சரி, நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நின்றுட்டே தான் இருப்போம். வேலை செய்யறக்கு ஆரம்பித்தோம்னா தான் மடமடன் எல்லா வேலையும் நடக்கு. முதல்ல போய் வாசலெல்லாம் கூட்டிகிட்டு போட்டு மாமன் எந்திரிக்கிறக்குள்ளேயும் ஒரு வாய் கஞ்சி வடிச்சிரோன்னு. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சுடுது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, என்ற மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சுடுது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட, என்ற மாமனோட. என்ன மீனாட்சி, காலையிலேயே பாட்டெல்லாம் ஒரே குதூகலமா இருக்குது. அட போங்க மாமா, நீங்க வேற. என்ன மீனாட்சி, என்னைக்கும் இல்லாம வெக்கமெல்லாம் வருது. அட அது எல்லாம் விடுங்க மாமா, நான் உங்களுக்கு வெந்தண்ணி வச்சிருக்கிறேன், போய் பல்ல விளக்கிட்டு ஒரு சொப்பு தண்ணி ஊத்திட்டு வந்துருங்க. நான் பாரு சோத்தை வடிச்சிருவேன், ஆளுக்கு ஒரு ரூபாய் உண்டு போட்டு நேரத்திலேயே கிளம்பலாமாமா. என்ன புள்ள சொல்ற? இந்நேரத்துக்கு நான் எந்த காலத்துல தண்ணி பார்த்துருக்குற? ஆமா, அது இருக்கட்டு, நம்ம எங்க போக போறோம் புள்ள? ஏட என்ன மாமா நீங்க இப்படி கேட்டு போட்டீங்க, ஒரு விவரம் தெரியாத ஆளாவே இருக்கிறீங்களே. அட நம்ம கிட்ட ஒரு பவன் தங்க காயின் இருக்குதல்ல, கொண்டு போய் கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரல மாமா. அப்பத்தானே நானும் அந்த ஊறுகாய் போடுறக்கு ஆரம்பிக்க முடியும், நீங்களும் என்னமோ வெள்ளாம் பண்றக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் நீங்க எல்லாம் வாங்க முடியும். அடடே ஆமாம், பாத்தியா, நானே அதை மறந்து போயிட்டேன். இதுக்குதான் என்ற பொண்டாட்டி வேணுங்கிறது. சரி சரி, நீங்க சட்டுன்னு போய் ஒரு சொப்பு தண்ணி ஊத்திட்டு வாங்க போங்க. சரி மீனாட்சி, இதோ இப்ப வந்துடுறேன். பார்த்து
ஊத்து மாமா, தண்ணி ரொம்ப சூடா இருக்குது, விளாவிக்குங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனாட்சியோ. அம்மா மதுரை மீனாட்சி, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்கிற தெய்வமே, எப்படியாவது இந்த ஏழைகளை நல்லா முன்னேற்றி விட்டுரு தெய்வமே. அடியை மீனா, சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுடுடி, 4 பேர்த்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த காயினை கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். என்னம்மா நீ பணத்தை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்ற? பணத்தை வாங்காம அப்புறம் என்னத்தடி வாங்குறது? அடியே, அந்த காயின் வீட்டில் வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு தாண்டி வில்லங்கம், அதனால முதல்ல கொண்டு போய் அதை வித்து போட்டு வந்துடும்னு. என்னம்மா நீ இப்படி சொல்ற? எவடி இவோ கொஞ்ச நாள் விவரம் புரியாதவளா இருக்கிறா, உன்னை கூட வச்சுட்டு நான் தான் மண்டை உடைக்க வேண்டியதா இருக்குது. அம்மா என்னம்மா நீ எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்குறேன்னு தானே நீ சொன்ன, இப்போ என்னம்மா அதை வித்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரோன்னு சொல்றேன்? அடி கூறு கட்டவளை, வாங்கி தரண்டி, உனக்கு தாண்டி இத்தனை பாடுபட்டு அதை போய் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், உனக்கு இல்லாம வேற யாருக்கு? அடியே மீனா, நீ பவுனிலேயே ஜொலிக்க பிறந்தபடி, உனக்காக இந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் எதுக்குமா நீ பணத்தை வாங்கிட்டு வரலான்னு சொல்றேன்? எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுமா. அடி கூறு கட்டவளே, எப்படியும் இந்நேரம் அந்த மீனாட்சிக்குமே அந்த செல்லத்துறைக்குமே அந்த காயினை காணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்படி, இந்த நேரத்தில் நம்ம போய் பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்து நீ ஓட்டுட்டு சுத்திட்டு இருந்த, நம்ம தான் அந்த காயின் எடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்படி. அம்மா, அதுக்கு வேண்டி நான் எதுக்குமா பிரேஸ்லெட் வாங்காம இருக்கோன்னு? அடி கொஞ்சம் தகவொரு, இன்னொரு 10 நாள் போகட்டு, அப்புறம் வாங்கி தரண்டி, அப்புறம் போட்டுட்டு மினிக்கிட்டு திரிவியாமா. அம்மா நீ நெஞ்சமா வாங்கி தரணும். அடியை மீனா, அதை எடுத்துட்டு வந்ததே உனக்கு வாங்கணுங்கிற தானடி, என்ற உள்ள என்னைக்குமே மகாராணி மாதிரி தாண்டி இருப்ப. இந்த அம்மா இருக்கிற, நீ கவலைப்படாம இரு, நீ என்ன வேணுமோ வாங்கி போட்டு திரிவியாமா. அம்மா இப்பதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா சீக்கிரம் நான் அந்த பிரேஸ்லெட் வாங்கி போட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காட்டணும்மா. போடலாண்டி, ஒவ்வொன்றா தானே செய்ய முடியும், மொள்ள பண்ணலாம். சரிம்மா சரிம்மா. அடியை மீனாட்சி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடி. நம்மளை கிளம்புங்கன்னு அவசரப்படுத்தி விட்டு போட்டு இந்த மீனாட்சி எங்க போனான்னு தெரியலையே. மீனாட்சி மாமா கிளம்பிட்டீங்களா மாமா? என்னை கிளம்புன்னு அவசரப்படுத்தி விட்டு போட்டு நீ எங்க மீனாட்சி போன? சரி அந்த காயின் எடு, சட்டு போட்டு நேரத்திலேயே போலாம். சரிங்க மாமா, இதோ இப்பவே எடுத்துட்டு வந்துருங்க மாமா. ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வழி மாமா இது, நம்ம எப்படியாவது இதை பயன்படுத்திட்டு மேலே வந்து வாழ்ந்து காட்டணும் மாமா. ஆமா மீனாட்சி, நானும் அதைத்தே நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி நேரமாகுது புள்ள, அந்த காயின் எடு, சீக்கிரம் போய் கொண்டு போய் வித்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து வேலை பார்க்கலாம். சரி மாமா. ஐயோ மாமா. என்ன மீனாட்சி, சீக்கிரம் எடு, என்னாச்சு? ஐயோ மாரியத்த மகளியத்த மதுரை மீனாட்சி, இது என்ன எனக்கு வந்த புது சோதனை? மீனாட்சி என்னாச்சு புள்ள, ஏன் அழுகுற, என்னாச்சு? ஐயோ மாமா, ஐயோ இதுக்குள்ள வச்சிருந்த தங்க காயின்னு காணுமே. ஐயோ மாமா. மீனாட்சி என்ன புள்ள சொல்ற, நீ இதுக்குள்ளதே வச்சியா? நல்லா தேடி பாரு மீனாட்சி. ஐயோ மாமா, நான் இதுக்குள்ளதானே வச்சேன், நம்ம கிட்ட வைக்கிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லையே, வேற எந்த பொருளும் இல்லையே. ஐயோ நான் என்ன பண்ணிட்டு? மாமா என்னையும் மன்னிச்சிடுங்க, நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்திருக்கோன்னு. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்?
விடு உள்ள, நீ என்ன பண்ணுவ? ஆண்டவன் நம்மளுக்கு எழுதின எழுத்து அதுதான் நினைச்சுக்க வேண்டியதுதான். நீ என்ன பண்ணுவ? எப்படி காணாம போயிருக்கும்னே எனக்கு புரியலையே மீனாட்சி. இல்ல மாமா, ஆண்டவன் கொடுத்ததை தக்க வச்சுக்க தெரியாத கோமாளி ஆயிட்டனே நானு. மாமா, நான் தான் தப்பு பண்ணிட்ட. பேசாம என்ற முந்தானில முடிஞ்சு வச்சிருந்தாலும் கூட அப்படியே இருந்திருந்திருக்குமே. ஐயோ, தெரியாம இந்த பொட்டிக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டனே. நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன். ஆமா மீனாட்சி, நீ மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்திருக்கோன்னு. கதவும் இல்லாம இப்படி திறந்து வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறமேனு ஜாக்கிரதையா இல்லாம கொஞ்சம் கவனம் குறைவா இருந்ததுனால யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் மீனாட்சின்னு நினைக்கிறேன் நானுமே. நம்ம வீட்டுக்குள்ள யாரு மாமா வர போறாங்கோ? அதுவும் கவுண்டரையா அது ஓட்டத்துக்குள்ள எந்த திருடு மந்திர போறான்னு நான் அஜாக்கிரதையா இருந்துட்டேனே. ஐயோ மாமா, எல்லாம் போச்சே. ஐயோ. விடு மீனாட்சி, பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற பெரிய பாடம். நம்ம இனிமேல் வாழ்க்கையில் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவன் கத்து கொடுத்த பாடம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் மீனாட்சி. ஐயையோ, எல்லாம் போச்சே. ஐயையோ, பிச்சை எடுத்தானா வெறுமாளு, அதை முடுங்கி தின்னானா அனுமானுங்கிற கதையா? ஐயையோ, இத்தனை கஷ்டப்பட்ட என்ற மாமன் கொண்டு வந்த ஒரு பவுன் இப்படி நாசமா போச்சே. ஐயோ, எந்த படுவாவி திருடிட்டு போனான்னு தெரியலையே. ஐயோ, என்று நெஞ்சே வெடிச்சிட மாட்டேங்குது. ஐயோ. ஆண்டவன் காட்டின ஒரு வழியும் நான் இப்படி கெடுத்துட்டேனே மாமா. என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. எல்லாமே என்னாலதான். எல்லாம் இப்படி கெடுத்துட்டேனே. விடு மீனாட்சி, நடந்ததை பேசி உன்னை என்னத்துக்காக போகுது? எல்லாம் நம்ம நேரம். இல்ல மீனாட்சி, நீ ஒரு தப்பும் பண்ணல. நான் தான் மீனாட்சி தப்பு பண்ணிட்டேன். இல்ல மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் பத்திரமா வச்சுக்க தெரியல. நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன். இல்ல மீனாட்சி, நம்ம கிட்டத்த கோல்டு காயின் இருக்குதல்லங்கிற மெத்தனத்துல நானும் 2 நாளா விறகு வெட்டுறக்கும் போகல. விறகாவது போய் வெட்டிட்டு வந்திருந்தேன்னா ஏதோ ஒரு 10 கத்தைக்கு ஒரு 1000 ரூபாய்னாலும் கிடைச்சிருந்திருக்கு. ஏதோ அதனால ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருந்திருக்கு. அதையும் பண்ணாம விட்டு தொலைச்சிட்டேன் நானு. இல்ல மாமா, கவலைப்படாதீங்க மாமா. நம்மளுக்கு ஆண்டவன் வேற வழி காட்டுவேன். நீங்க கவலைப்படாம இருங்க மாமா. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேருமே? ருக்கு. மீனாட்சி அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏக்கா அலறீங்க? முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்குது. என்னாச்சுக்கா? மீனாட்சி அக்கா, என்னக்கா? ஏதாவது பிரச்சனையாக்கா? என்னாச்சுக்கா? சொல்லுங்கக்கா, ரொம்ப பயமா இருக்குதுக்கா. சொல்லுக்கா, என்னக்கா ஆச்சு? நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? நான் ஒரு பொழைக்க தெரியாத துப்பு கட்டவா. ஐயோ, எல்லாம் போச்சே ஆண்டவனே. அக்கா, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்கக்கா. இப்படி நீங்க வாட்டுக்கு புலம்பிட்டு இருந்தா எப்படிக்கா தெரியும்? என்னக்கா நடந்துச்சு? என்ன ஆச்சுக்கா? எல்லாமே போச்சு அம்சா, எல்லாமே போச்சு. என்னக்கா சொல்றீங்க? என்னக்கா நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கக்கா. என்ற மாமன் கஷ்டப்பட்ட அந்த காலை அடக்கி உயிரை பணைய வச்சு வாங்கிட்டு வந்த அந்த தங்க காயினு காணமுடி எவ தூக்கிட்டு போனால படுவாவி எல்லாம் போச்சே. என்னக்கா சொல்றீங்க? எப்படிக்கா காணாம போச்சு? அக்கா, அது உங்ககிட்ட தானக்கா இருந்தது. அதை வச்சு தானக்கா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அண்ணனும் வெள்ளாம வந்துட்டுன்னு என்னமென்னமோ பிளான் பண்ணணுமே. இப்போ எல்லாமே போச்சே. என்னக்கா சொல்றீங்க? இப்படி தலையில குண்டை தூக்கி போடுறீங்களே என்ற நெஞ்சே வெடிச்சிட மாட்டேக்குதே. என்னக்கா சொல்றீங்க மீனாட்சி அக்கா? ஐயோ, யாருக்கா இப்படி வந்து எடுத்துட்டு போனா? நல்லா தேடி பாருங்கக்கா, இங்கதாக்கா இருக்கு.
நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன் அம்சா. இந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை எங்க போய் தேடிட்டு இருக்கிறதே ஒரே ஒரு ரூமு, எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஒட்டி. நான் உன்னை எங்க போய் தேடிட்டு இந்த பொட்டிக்குள்ள தாண்டி வச்சேன். எந்த பாலா போன வீக தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்னண்ணா அக்கா சொல்கிறதெல்லாம் உண்மையா அண்ணா? என்னண்ணா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்கள் இங்கே தானேண்ணா இருந்திருந்திருப்பீங்க, எப்படின்னா காணாமல் போச்சு? எங்களுக்கும் அதுதான் தெரியல ருக்கு. நாங்களே இப்பத்தான் பார்த்தோம். அந்த காயினை கொண்டு போய் கொடுத்து போட்டு காசை வாங்கிட்டு வந்து ஏதோ வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்த ருக்கு. இப்படி எல்லாமே தலைகீழாக மாறி போச்சே. நான் உன்னை என்னத்தை சொல்லிட்டு. எனக்குன்னு இருந்த பெரிய நம்பிக்கையே அதுதான் இருக்கு. எப்படியோ அந்த பணத்தை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துடலான்னு நினச்சனே, இப்படி எல்லாமே அடியோட போச்சேன். மீனாட்சி அக்கா, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க அக்கா. ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை ஆண்டவன் கண்டிப்பாக திறப்பானுக்கா. நீங்கள் கவலைப்படாமல் இருக்கா, நம்ம ஏதாவது யோசிக்கலாம். மீனாட்சி அக்கா, நீங்கள் ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்கக்கா. என்ன ஆனாலும் சரி, நம்ம இந்த ஊறுகாய் வியாபாரத்தை தொடங்குறோம், நம்மளும் முன்னேறி காட்டுறக்கா. அக்கா, என்ன ஆனாலும் சரிக்கா. நான் வேணா ஒரு வழி சொல்கிறக்கா, நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கோணும். என்ன இருக்கு சொல்கிற? என்னால் உங்களுக்கு என்னத்துக்கு கஷ்டம்? மீனாட்சி அக்கா, எங்கிட்ட ஒரு பவுன் மோதிரம் இருக்குதுக்கா. அதை கொண்டு போய் விற்று நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை தொடங்குறோம், நம்ம ஜெயிச்சு காட்டுறோம்க்கா. ஐயோ வேண்டாம் ருக்கு, அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேண்டி நீ கஷ்டப்படவே வேண்டாம் ருக்கு. ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பாயிரு. ஆமா இருக்கு, எங்க கஷ்டம் எங்களோடவே போகட்டு. எங்க கூட சேர்ந்து நீங்க என்னத்துக்கு கஷ்டப்படணும்? என்ன மீனாட்சி அக்கா இப்படி சொல்கிறீங்க? இப்படி தாயா பிள்ளையா பழகிட்டு உங்களுக்காக இதுவும் கூட பண்ண மாட்டோமாக்கா? மீனாட்சி அக்கா, ருக்கு சொல்கிறதும் சரித்தேக்கா. என்றகிட்ட பவுனெல்லாம் இல்லைக்கா. என்றகிட்ட ஏதோ 2000மோ 3000மோ உண்டியில் இருக்குக்கா. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை தொடங்கலாமுக்கா. மீனாட்சி அக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுக்கா. நம்ம 3 பேரும் சேர்ந்து தொடங்கினா எங்களுக்கும் அதில் லாபம் இருக்குது தானேக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. நம்ம எப்படியாவது இந்த வியாபாரத்தை தொடங்கலாக்கா. எங்களுக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும்க்கா. அதுக்கு தேக்கா சொல்கிறோம். வேண்டாம் இருக்கு, எங்களுக்காக உன்னோட தங்க மோதிரத்தை கொண்டு போய் விற்கணும்னு என்னடி வேண்டி கிடக்குது. இந்த காலத்தில் அவன் கூட பிறந்ததுகளே துரத்தி விடுற போது நீங்கள் என்னத்துக்கடி எங்களுக்காக இத்தனை கஷ்டப்படணும்? இங்கே வாருக்கா, நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் பார்த்துக்குங்க. பேசாமல் நான் சொல்கிறத கேளுக்கா. அண்ணே, நீங்கள் நாள் எடுத்து சொல்லுங்கண்ணே. இத்தனை நாள் இப்படி தாயா உள்ளையா பழகிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப நான் உதவாமல் போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குமுண்ணே. நாளைக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் உதவ மாட்டீங்களா அண்ணே? சொல்லுங்கண்ணே. இல்லை ருக்கு, அதுக்காக இல்லை. ஏதோ 5ஓ 10ஓ காசை கொடுத்தாங்க கூட பரவாயில்ல. நீ இப்போ அவனை கொண்டு போய் விற்கிறேன்னு சொல்கிறியேம்மா, அதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அண்ணே, அதனால என்னண்ணே, எங்கள் வீட்டில் சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கண்ணே. என்னை நம்புங்கண்ணே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை தொடங்கலாண்ணே. இதில் வர்ற லாபமெல்லாம் எங்களுக்கும் சரிபாதி இருக்குதல்லண்ணே. அப்புறமே என்ன கவலைப்படுறீங்க? வேண்டாம் இருக்கு, அதெல்லாம் தப்பாக போயிருமுடி. அக்கா, ருக்கு சொல்கிறது என்னமோ எனக்கும் சரியாத்தக்கா வருது. நம்ம வேணா இதை கடனாக வாங்கிக்கலாம்க்கா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ருக்குக்கு நம்ம கடனை கட்டிட்டா கிடக்குது. வேண்டாம் அம்சா, அதெல்லாம் தப்பா போயிருமுடி. யார் வாய் அடைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க வாயை அடைக்க முடியாது. பவுனெல்லாம் கொண்டு போய் விற்கிறது ரொம்ப தப்பு அம்சா. அக்கா, ஊர்க்காரங்க அது பேசுவாங்க இது பேசுவாங்க நல்லா பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம எப்படிக்கா உழைக்கிறது? நம்ம உழைக்கிற வழித்த பார்க்கணும். பேசாமல் நீங்கள் இப்போ எங்கூட வரல, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்குங்க. அப்படியெல்லாம் சொல்லாத இருக்கு. நீயும் அம்சாலும் இருக்கிறதே எனக்கு பெரிய ஆறுதல். நீங்களும் இப்படி சொல்லாதீங்க. அப்போ நான் சொல்கிறத ஒழுக்கமாக கேளுங்கக்கா. பேசாமல் எங்கூட வாக்கா, இப்போவே கடைக்கு போகலாம் வாக்கா. வேண்டாடி இருக்கு, எனக்காக நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. பவுனு விற்கிற வேலைக்கு பவுனை கொண்டு போய் விட்டு போட்டு பின்னாடி வாங்குறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு இருக்கு. இங்கே வாருக்கா, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம்தாக்கா வருது. பேசாமல் வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. நீ இவ்வளோ தூரம் சொல்கிறனால நான் வர்றருக்கு. ஆனால் கடனாக அந்த பணத்தை வாங்கிக்கிறேன். மாதம் மாதம் ஏதோ 10ஓ 5ஓ என்னால் முடிகிறத சேர்த்து அந்த கடனை கட்டிடுறருக்கு.
சரிக்கா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலக்கா, முதல்ல நீங்கள் வாக்கா என் கூட கடைக்கு போகலாம். சரி ருக்கு. மாமா, ருக்கு சொன்ன மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் மாமா. மாசம் மாசம் ருக்குக்கு 10 5 சேர்த்தி வச்சிருந்து கடனை கட்டிடலாம் மாமா. சரி மீனாட்சி, உன்ற விருப்பம் போல வண்ணு. ஆண்டவன் நம்மளுக்கு துணை இருப்பான்னு நம்ம நம்புவோம். அண்ணே, நீங்க வேணா பாருங்க, இந்த வியாபாரத்துல நம்ம தான் ஜெயிக்க போறோன்னே. எது எப்படியோ எல்லாம் நல்லதா நடந்தா சரி. சரி சரி வாங்க இப்போவே போகலாம். வாங்கம்மா உட்காருங்க. என்னம்மா பாக்குறீங்க? வாங்கம்மா. ஏப்பா தம்பி, இந்த கைக்கு போடுவாங்களே, அடியே மீனா, என்னடி அது? என்னமோ சொன்னையே. என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா. அம்மா, அது பிரேஸ்லெட்டுமா. அதான்ப்பா, அந்த பரிசுலெட் வேணுமாம்மா, அதை கொஞ்சம் எடு வாக்கலாம். ஐயோ அம்மா, அது பரிசுலெட் இல்ல, பிரேஸ்லெட்டுமா. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு புரியலையே. பரிசுலெட்டுன்னெல்லாம் ஒண்ணு இல்லையேம்மா. கைக்கு வளையல், மோதிரம், பிரேஸ்லெட்டு, ஆரம், நெக்லஸ் இந்த மாதிரி தாம்மா இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அண்ணா அண்ணா, பிரேஸ்லெட் தானா? அதைத்தான் அம்மா அப்படி சொல்லிட்டாங்கண்ணா, பிரேஸ்லெட் தானே வேணும். ஓ அப்படியாம்மா, வாங்கம்மா வந்து உட்காருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா, நான் காட்டுறேன். வந்து உட்காருங்கம்மா, வாங்க. அக்கா இவளுக்கு எங்க இங்க பார்த்தையாக்கா இவளுக்கு வேலைய? மீனாட்சி அக்கா இவளுக்கு இப்போ எதுக்குக்கா நகை கடைக்கு வந்திருக்கிறாளுகோ? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விடு அம்சா, நம்மளுக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதை. இவளுகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? மீனாட்சி அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறாளுகன்னு பார்க்கலாம். ஆமா ருக்கு, எனக்கு அப்படித்தான் தோணுது. இருருக்கு நம்ம அழுங்காமல் மறைஞ்சு நின்று பார்க்கலாம் இவளுக்கு என்னதான் பண்ணுறாளுகன்னு. ஆமாம் அம்சா, எனக்கு அப்படித்தான் தோணுது. இவளுக்கு என்ன பண்ணுறாளுகன்னு இப்போ இவளுகளோட திருட்டுத்தனத்தையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அம்சா. என்ன இருக்கு சொல்ற? நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? அவளுக்கு என்னமோ பண்ணிட்டு தொலைட்டு, அவளுக்கிட்ட பேசினா நம்மளுக்கு தான் தலைவலி ஏறு. அக்கா எனக்கு என்னமோ அப்படி தோணலக்கா. இருக்கா கொஞ்ச நேரம், இவளுகளோட திருட்டுத்தனமெல்லாம் இப்போ தெரியும் பாரு. அப்புறம் தம்பி, இந்த கை மேலே காசெல்லாம் நாங்கள் கொடுத்தெடுக்கிறதுக்கு வரல. எங்ககிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்குது, அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த அளவில் நீ என்ற உள்ளை கைக்கு போட கொடுத்துரு. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாங்கம்மா. கோல்டு காயின் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தையாக்கா, கோல்டு காயினாமாக்கா? அவளுங்களுக்கு இப்போ ஏது கோல்டு காயின்னு? அக்கா நான் சந்தேகப்பட்டது சரிதான் அக்கா. இப்போ பாருங்க எல்லா திருட்டுத்தனம் வெளியில் வரும்பாரு. ஏப்பா தம்பி, கை மேலே பணமெல்லாம் போட முடியாது. அந்த காயினை கொடுக்குறோம், அந்த எத்தனைக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா போது. சரிம்மா, அதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துடலாம். நீங்கள் அந்த காயினை ஃபஸ்ட்டு கொடுங்கம்மா. அது எவ்வளோ கிராம் இருக்குது, எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன். அடியே மீனா, அந்த காயினை கொண்டாடி. இந்தாங்கம்மா. இந்த தம்பி, இதுதான் அந்த காயினு. இதை பார்த்துட்டு இது எத்தனைக்கு இருக்குதோ அந்த அளவு கொடுத்தீங்கன்னா போகுது. ஆடி பாவிகளா, ருக்கு நீ சொன்ன மாதிரியே அது நம்ம காயினுடி. ஐயையோ, என்ற மாமன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உயிரை பணைய வச்சு வாங்கிட்டு வந்தத அடி பாவிகளா இப்படி திருடிட்டு வந்து கொடுத்துட்டுக்கிற ஆளுகளே, இவளுக்கு விளங்குவாளுகளா? அக்கா இவளுகளை சும்மாவே விடக்கூடாதுக்கா. நான் சொன்னேன் பாத்தியாக்கா? இப்போ பார்த்தீங்களா இவளுகளோட வேலையெல்லாம்? எனக்கு போய் இப்படி துரோகம் பண்ணணும்னு இவளுகளுக்கு எப்படித்தேன் மனசு வருதோ ஆண்டவனே. அக்கா இவளுகளை இதுக்கு மேலே சும்மா விட்டோம் நம்ம தலையில் மிளகாய் அரைச்சிருவாளுக. இப்போ பாருக்கா கச்சேரிய. யாரு காயினை யாருடி விற்கிறது? நீயா? நீ எதுக்கடி வந்தீங்க? எவ வீட்ல என்ன நடக்குதுன்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குறதே இந்த நாய்களுக்கு பொழப்பா போச்சு. சீ. ஆமாண்டி மொட்டை கிளவி. எவ வீட்டில் எத்தனை வவுன் இருக்குது, எந்த நேரத்தில் போய் எப்படி திருடிட்டு வந்து விற்று பணமாக்கலான்னு பார்க்கறது தாண்டி எங்கள் வேலை. ஐயோ, ஒருவேளை இந்த காயினை நம்ம தான் எடுத்தோம்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அடியே என்னங்கடி 2 பேரும் மிஞ்சி தின குரங்குக்கு மாதிரி முழிக்கிறீங்க?
ம், நாங்க எதுக்கு முழிக்கணும்? நாங்க எங்க போனாலும் எங்களை வந்து வேவு பார்க்கறதே தான் உங்களுக்கு வேலையா? உங்களுக்கு வேற வேலை ஒண்ணுமே இல்லையா? அடியை மீனாட்சி, என்னடி இவளுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து தேவையில்லாம என்னைய வம்பெழுக்கணும், கடையில என்ற மானத்தை வாங்கணும்னே நீ முடிவு பண்ணிட்டியா? மரியாதையா இங்கிருந்து போயிருடி, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நானும் இவ்வளோ நாள எத்தனையோ விட்டு கொடுத்து என்ற மாமனை பெத்த அம்மாளாச்சேன்னு போனா போதுன்னு பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்ற பொறுமையை சோதிச்சிங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்னடி திமிர் எந்திரிச்சு போய் திரியிறியா? இங்க பாரு மீனா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையே உன்னோட வேலை என்னவோ அதைய பார்த்துட்டு பேசாம யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்ல முறைக்கு வாழ்ற வழியை பாரு. தேவையில்லாம உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு வெட்டி வேலை ஏதாவது பண்ணி உன் பேருக்கு எடுத்துட்டு தெரியாத. உனக்கு நான் சந்தோஷமா வசதி வாய்ப்போட இருக்கிறேன்னு பொறாம, அதனாலதான் இப்படி தேவையில்லாம என்னை பத்தி பேசிட்டு இருக்க. அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாதா உனக்கு? சென்ஸ் இல்ல? என்னடி எங்க அண்ணனை கட்டுனா அப்படியே ஜாலியா ஜம்பமா சொகுசு வாழ்க்கை வாழலாம்னு நினைச்ச, இப்ப அது நடக்கல, அதனால தேவையில்லாம எங்களை பத்தி பேசிட்டு இருக்க, அப்படிதானே? நானும் போனா போகுதுன்னு சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்துட்டு இருந்தா ஓவரா வாயாட்டிட்டு தெரியுற. அப்படியே உன்னை நாலு விட்ட அப்புறம் கண்ணு பழுத்துட்டு போயிரு. மரியாதையை போடி அந்த பக்கம், திரும்படி இந்த பக்கம். ஒழுங்கு மரியாதையா உன் வாழெல்லாம் சுருட்டி வச்சுட்டு பொட்டி பாம்பா அடங்கி இருக்கணும், புரிஞ்சுதாடி உனக்கு? உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ஏதாவது வாழாட்டுன்னு அப்படியே கடிச்சு துப்பிடுவேன், ஜாக்கிரதை. அக்கா, இவளுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது, இன்னும் 4 அடி சேர்த்தி கொடுக்கா. அடியை ருக்கு, எம்பொன்னைவே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நீ என்ன பெரிய நாட்டமையாடி? என்ற உள்ள மேலேயே கை வைக்கிற உன்னைய? இங்க பாருங்க, போனா போதுன்னு வயசுக்கு மரியாதை கொடுத்து நடந்துட்டு இருக்கிறா. அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு வாங்கின கோல்டு காயினை மரியாதையா எங்க கிட்ட கொடுத்து போட்டு ஓடி போயிருக்க. என்னது, உங்க அண்ணன் வாங்கின கோல்டு காயினை கொடுக்கணுமா? என்னடி பேசிட்டு இருக்கிற? என்ன வாய் கொழுப்பு ரொம்ப நீளுது? இங்க பாருங்க, இந்த கோல்டு காயின் எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு காலை அடக்கி பரிசா வாங்கினது. அதை போய் இப்படி திருடிட்டு வந்து வித்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இவளுகளுக்கெல்லாம் வெக்கம், நாணம், சூடு சொரணை ஏதாவது இருந்தா நம்ம அக்காவையும் குழந்தைங்களையும் நடு ராத்திரியில வெளியில துரத்துவாளுகளா? இவளுகளையெல்லாம் இப்படியே விடக்கூடாது ருக்கு. என்னடி மீனாட்சி, என்ற மகனை கூட்டிட்டு ஓடி போன ஓடுகாலி நீ இவளுகளை கூட்டிட்டு வந்து என்ற மானத்தை வாங்கிட்டு இருக்கிறியா? அடியே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமடி. எவனை மயக்குனா எப்படி சம்பாதிக்கலான்னு எல்லா வித்தையும் தெரிஞ்சவதானடி நீ. அப்புறம் உன்ற சேர்ப்பும் அப்படித்தானே இருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அக்காவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஆமாம், அப்படியே இவளுக்கு பெரிய நாட்டாம எங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு வந்துட்டாளுங்க. வேலையை பார்த்துட்டு மரியாதையா போங்கடி. நாங்க மரியாதையா போறது இருக்கட்டும், முதல்ல எங்க தங்க காயினை குடுடி. குடு இங்க காயினை. ஐயோ, அடி பாவீங்களா, நாங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்தி வச்ச காயினை புடுங்குறாங்களே, இதை கேட்கறக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, இந்த கடையில யாராவது இருக்கிறீங்களா இல்லையா? அடியே, நீ என்னதான் நடிச்சு ஆக்டிங் விட்டாலும் என்கிட்ட ஒன்றும் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா ஆத்தாளும் மகளும் வந்த வழியை பார்த்துட்டு ஓடி போயிருங்க. என்னமா நடக்குது இங்க? நீங்க பாட்டு கடைக்குள்ள வந்து இப்படி கத்தி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம எல்லாரும் வெளியில போயிருங்க. ஐயா, நாங்கெல்லாம் ஒன்றும் கத்தி தகராறு பண்ணலைங்க ஐயா. இந்த அம்மா தான் எங்களோட கோல்டு காயினை திருடிட்டு வந்து உங்ககிட்ட விற்கிறக்கு பார்க்குதுங்க ஐயா. பேசாம முதல்ல இந்த அம்மாவை துரத்தி விடுங்க, இல்லை உங்க கடையில் இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. ஐயோ, என்னமா சொல்றீங்க? அடியே மீனா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் நம்மளை ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருவாளுகடி. முதல்ல நம்ம இங்கிருந்து போயிடலாம், அதுக்கப்புறம் அவளுகளை கவனிச்சுக்கலாம். நடடி. பார்த்தீங்களாங்க ஐயா, நான் சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க. சரியான திருட்டு கபோதிகா. சரிம்மா, எது எப்படியோ உங்களுக்கு என்னமா வேணும், வாங்கம்மா வந்து உட்காருங்க. ஐயா, நாங்கள் எதுவும் எடுக்கிறக்காக வரலீங்க ஐயா. இந்த கோல்டு காயினை வச்சுட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ கேஷாக எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஐயா.
சரிம்மா கொடுங்க, நான் உங்களுக்கு அதை வச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்க ஐயா, இந்தாங்க. இந்தாங்கம்மா கேஷு. இதில் வந்து 50,000 இருக்கு, அவ்வளோதாம்மா வரும். மீனாட்சி அக்கா, இது உங்க காசுக்கா, நீங்க வாங்குங்கக்கா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா போயிட்டு வாங்க. மாமா, இந்தாங்க மாமா, இதுல 50,000 பணம் இருக்குது. என்ன மீனாட்சி பண்ற நீயே? இது நம்ம ருக்குவோட பணம். முதல்ல அதை ருக்கு கிட்ட கொடு. மாமா, இது ருக்குவோட பணம் இல்லைங்க மாமா, இது நம்மளோட பணம். நீங்க உயிரை பணைய வச்சு காலை எடைக்கு சம்பாரிச்சிட்டு வந்த பணங்க மாமா, நீங்க வாங்கிக்கோங்க முதல்ல. என்ன மீனாட்சி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுதான் நான் வாங்கிட்டு வந்த அந்த கோல்டு காயின் காணாம போயிருச்சு, அப்புறம் எப்படி இந்த பணம் வந்தது? அண்ணா, அதெல்லாம் நாங்க அப்புறமா சொல்றோம், நீங்க முதல்ல பணத்தை வாங்கிக்கோங்கண்ணா. நம்ம மீனாட்சி அக்கா சொல்ற எல்லாமே உண்மைதான். அது என்னோட பணம் இல்ல, அது உங்க பணம்ண்ணா. நீங்க முதல்ல வாங்குங்க. என்ன சொல்ற ருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னோட மோதிரத்தை வித்து பணத்தை வாங்கிட்டு வரேன்னு தானே நீங்க 3 பேரும் போனீங்க. அப்புறம் இப்ப வந்து இது என்னோட பணம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, நீங்க முதல்ல அந்த பணத்தை வாங்கிக்கோங்கண்ணா. அதெல்லாம் நாங்க தெளிவா சொல்றோம், நீங்க முதல்ல அந்த பணத்தை வாங்குங்க. என்ன நீங்க? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன், நீங்க 3 பேருமே பணத்தை வாங்குங்க பணத்தை வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரியானா கொண்டா உள்ள. சரி, இப்பனாலும் சொல்லு மீனாட்சி, இந்த பணம் ஏது? ருக்குவோட பணம் இல்லைன்னா அப்புறம் இந்த பணம் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? யாரு கொடுத்தாங்கோ? யாருகிட்ட வாங்கினாங்கோ? முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. அந்த கூத்த ஏமாமா கேக்குறீங்க? நாங்களும் ருக்குவோட மோதிரத்தை கொண்டு போய் வித்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரலான் தான் கடைக்கு போனோம். அங்க போய் பார்த்தா என்ன மீனாட்சி சொல்லு. மாமா, நாங்க கடைக்குள்ள போறோம், எங்களுக்கு முன்னாடி உங்க அம்மாளும் உங்க தங்கச்சிக்காரியும் அங்க இருக்கிறாங்கன்னு. அவன் இருந்தா இருந்துட்டு போறாங்கோ. துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற கதையா? நீங்க பாட்டுக்கு வேற கடைக்கு போயிருக்க வேண்டியது தானே மீனாட்சி? நானும் அப்படித்தான் மாமா நினைச்சேன். ஆனா நம்ம ருக்கும் நம்ம அம்சாலும் பண்ணுனாங்க வர ஒரு வேலை. என்ன மீனாட்சி சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன பண்ணுனாங்கோ? என்ன ருக்கு, என்ன அம்சா, என்ன பண்ணுனீங்க? மாமா, அதை நானே சொல்றேன் கேளுங்க. மாமா, நாங்க பாட்டுக்கு நம்ம ருக்குவோட மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடலான் தான் மாமா போனோம். ஆனா போனதும் ஒரு வகையில் நல்லதாத்தான் போச்சு போங்க. மாமா, நாங்க மோதிரத்தை வித்தரலான்னு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்கறக்கு போறோம். கரெக்டா அவங்க 2 பேருமே நம்ம மீனாளுக்கு பிரேஸ்லெட் வேணுமாமா பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. அதுக்கு அந்த கடைக்காரரு அத்தனையாகுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே உங்க அம்மா, எங்கனால பணமெல்லாம் கொடுக்க முடியாது, எங்ககிட்ட இந்த கோல்டு காயின்டே இருக்குது, இதை வச்சுட்டு எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கைக்கு பிரேஸ்லெட் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்கன்னு. என்ன மீனாட்சி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா கிட்ட கோல்டு காயின் எல்லாம் ஒன்றும் கிடையாதே. இத்தனை நாளா 5 பைசா 10 பைசா எங்க அம்மாளுக்கு நான் தானே கொடுத்துட்டு இருந்தேன். எங்க இருந்து எனக்கு தெரியாம கோல்டு காயின் வந்தது? அண்ணே, அதுவும் நீங்க கொடுத்த கோல்டு காயின் தானே. என்ன ருக்கு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, நீங்க கஷ்டப்பட்டு உங்க உயிரை பணைய வச்சு ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சு வாங்கிட்டு வந்த கோல்டு காயினை திருடிட்டு போனது வேற யாரும் இல்லைங்கண்ணா, உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் தான். என்ன மீனாட்சி சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, இப்ப எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்க? இங்க பாரு மீனாட்சி, நான் திரும்ப திரும்ப கேக்குறேன். தப்பா ஏதாவது புரிஞ்சுட்டு தப்பான விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லிடாதீங்க. உண்மையை சொல்லு மீனாட்சி. அந்த கோல்டு காயின் எப்படி இருக்கு, எப்படி பரிசு வாங்கினன்னு உனக்கு தான் தெரியும். உண்மை சொல்லு. அந்த கோல்டு காயின் நம்மளோடதான். ஆமா மாமா, சத்தியமா அது நம்ம கோல்டு காயின் தான். எனக்கு தெரியாதா மாமா? நானே முதல்ல அது அவங்களோடதாத்தான் இருக்கு, பேசாம நம்ம போயிடலாம், வம்பு எதுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன் மாமா. ஆனா அந்த கோல்டு காயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே நம்பினேன் போங்க. இன்னொரு நெஞ்செழுத்தம் இருந்தா நான் கஷ்டப்பட்டு என்ற உயிரை பணைய வச்சு வாங்கிட்டு வந்த அந்த கோல்டு காயினை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது மீனாட்சி. கரெக்டா
சொன்னீங்கன்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இவ்வளோ நாளாக நீங்கள் எதுவுமே கேட்காம இருந்ததுனால தானே அவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கேட்காம இருந்தீங்க அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுவாங்கண்ணா. ஆமாண்ணே, நீங்கள் ஒரு தடவை ஒரு மிரட்டி விடுங்கண்ணே, அப்போத்தான் உங்கள் வழியில் குறுக்க வராமல் இருப்பாங்க. நீங்கள் வேற சும்மா இருங்கடி. மாமா, நம்மளுக்கு என்னத்துக்கு வீண் பிரச்சனை? பெருவி வழியில் நம்ம என்னத்துக்கு மாமா உழுகோன்னு? எப்படியோ ஒன்று, ஆண்டவன் நம்ம வனத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டானல்லோ, அதே போது. வாங்க மாமா, நம்ம வேலையை பார்க்கலாம். இல்ல மீனாட்சி, நான் இப்படியே போனா போகுதுன்னு ஒரு விஷயத்துக்கு விட்டு கொடுத்து ஒதுங்கி போன முடித என்னை நல்ல கீழே போட்டு முதிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்கள 4 வார்த்தை கேட்டுட்டு போட்டு வந்தா தான் அவைகளும் சும்மா இருப்பாங்க. நீங்க போய் வேலை பாருங்க, நான் இதை வந்துடுறேன். இந்த மீனாட்சி, இந்த பணத்தை கொண்டுட்டு போய் வெய்யி, நான் வர்றேன். மாமா மாமா நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. நீங்க போய் உங்க வேலை பாருங்க மீனாட்சி, நான் வந்துடுறேன். மீனாட்சி அக்கா, விடுங்கக்கா. அந்த பொம்பளைக்கெல்லாம் நல்ல 4 ஓடு போட்டாத்தக்கா அவளை திருந்துவா. நீ எதுக்குக்கா கவலைப்பட்டுட்டு இருக்கிற? வாக்கா, நம்ம போய் ஆக வேண்டிய வேலை பார்க்கலாம். ஆமாக்கா, வாக்கா, நம்ம போய் நம்ம வியாபாரத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கலாம். நாளைக்கே நம்ம ஊறுகாய் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓஹோன்னு மேலே வரோம். ஆமாக்கா, வாக்கா. ஏக்கா இப்படி வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருக்கிற? வாக்கா போலாம். அம்மா அம்மா அம்மா, வெளியில வாங்க. வாடா, நான் பெத்த என்ற ராசாவே. இப்பத்தான் இந்த ஆத்தா மேல உனக்கு கண்ணு தெரியுதாக்கு? அண்ணே வாண்ணே, நீ எப்படி என்னை பாக்குறதுக்கு வருவேன்னு எனக்கு தெரியுண்ணே. வாண்ணே. அடிங்க, வாய மூடுங்க முதல்ல. உங்க கூட கொஞ்சம் கொலவாடி உறவு கொண்டாடுறதுக்கு வேண்டி நான் வரல. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறது ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா? அதுவும் இல்லையான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் நான். என்னடா வாயெல்லாம் ரொம்ப நீளுது? பெத்த தாயி கிட்ட பேசுறாங்கிறத மறந்துட்டு நான் பேசாத. பெத்த தாய் மாதிரி நடந்துட்டா நான் ஏன் பேச போறேன்? என்னடா சொல்ற? நான் என்னமோ 1.5 கோடி கெடுத்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, அதைத்தானே பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க 2 பேருமே. அண்ணே, என்னென்ன சொல்ற? நாங்க எப்பவும் உனக்கு கெடுதல் நினைச்சது கிடையாது. தேவையில்லாம நீ ஏதேதோ பேசிட்டு இருக்கிறன்ன, கொஞ்சம் பார்த்து பேசு. இங்க வாரு மீனா, நீ சின்ன பிள்ளையாச்சேன்னு போனா போகுதுன்னு இந்த அண்ணன் பொறுமையா இருக்கிற என்ற பொறுமையை ரொம்ப சோதிச்சிங்க. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்ட. என்னடா அந்த விளங்காம போன மீனாட்சி என்ன சொல்லி கொடுத்து அனுப்பிச்சா உங்ககிட்ட? இங்க வந்து இப்படி கத்திட்டு நிக்கிற? அம்மா, இன்னொரு தடவை என்ற மீனாட்சி பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் வாயை உடைச்சிடும் பாத்துக்கோ. என்னடா 1000 இருந்தாலும் பெத்த மகனாச்சேன்னு போனா போதுன்னு பொறுமையா பொறுத்து போனா ஓவரா வாய் நீளுது. பெத்த மகனுக்கு பண்ற வேலைவா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க 2 பேருமே. சீ, உங்களை எல்லாம் என்ற அம்மான்னு சொல்லிக்கிறக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. அப்படியே ஓங்கி ஒன்னு விட்டன்னா பல்லு 16 விழுந்துரு. என்னடா பேசிட்டு இருக்கிற நீ? அம்மா, அப்படியே பெரிய உத்தமைகளாட்டு நான் பேசாதீங்க 2 பேருமே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தான் பெத்த மையன் தன்னோட உயிரை பணைய வச்சு காசு வாங்கிட்டு வந்திருக்கிறானேன்னு கூட நினைக்காம 2 பேரும் இப்படி வீடு ஊந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கின என்னோட கோல்டு காயினை திருடிட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? என்னம்மா தலை அப்படியே கிறுகிறுன்னு சுத்துதோ? இங்க பாரு, அடுத்த வீட்ல போய் திருடிட்டு வந்து பொழைக்கணுங்கிற கேவலமான புத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு என் ரூட்ல வந்து திருடிட்டு போனீங்க? செல்லத்தரேன், போது நிறுத்துங்கம்மா. நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. அண்ணே, நாங்க ஒண்ணு உன்னோட காயினை திருடிட்டு வரல. ஏன்னா தேவையில்லாம எங்க மேல பள்ளி போடுற? நீ வாய மூடிட்டு இருந்துருமீனா, ஏதாவது பேசுன பல்லெல்லாம் உளுத்தி விட்டுருவோம் பாத்துக்கோ. அம்மா, இனிமே நான் உங்களுக்கு மகனும் கிடையாது, நீங்க எனக்கு அம்மாளும் கிடையாது. தேவையில்லாம என்ற வழியில குறுக்கிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். போடா போ. எத்தனை நாளைக்கு நீயும் இப்படி இருக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்கம்மா, நான் திரும்ப சொல்றேன், இனிமே என் வாழ்க்கையில ஏதாவது தலை இட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நான் நடக்கிறத வேற சொல்லிட்டேன்.
பேசிட்டு போகுது. இத்தனை நாளா என் மூஞ்சிய நிமிந்தும் கூட பார்க்காத என்ற மகனை எனக்கு ஆப்போசிட்டா திருப்பி விட்டுருக்கிற அந்த மீனாட்சியை நான் சும்மா விட போறதில்லடி. அவளைய அம்மா அவ என்னவோ பண்ணிட்டு போய் தொலைட்டு விடுமா. அவ வழியில நம்ம போனா நமக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனையா வருதுமா. அடி போடி இவளை, இத்தனை அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா அவளைய நான் சும்மா விட போறதில்லடி. என்னைய மீறி அவ எப்படி வாழ்க்கையில முன்னேறான்னு நானும் பார்க்கறேன். அம்மா அம்மா நில்லுமா, நானும் வரேன். மீனாட்சி அக்கா, இதுதாக்கா நான் சொன்ன நம்ம ஆர்ச்சம்மனோட எலுமிச்சுங்க தோட்டம். ஆமாக்கா, இவர்கிட்ட 5 10 எச்சு போனாலும் பொருள் நல்லா தரமாக இருக்கும்க்கா. அண்ணன் இந்த யூரியாவு என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, காப்டாம்பாசா பேக்டாம்பாசா என்னமோ, அந்த மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்க மாட்டாருக்கா. இந்த சாணி உரம், அதுக்கப்புறம் இந்த கோழி உரம், இதேதாக்கா போடுவார். நல்ல குப்பை மண் போட்டு இயற்கையாக வளர்த்தி வச்சிருக்கிறாருக்கா. ஜம்முன்னு இருக்குது. ஒரு லெமனை நீ மோந்துவார், மோந்தே பார்க்க வேண்டாம். பாருக்கா என்ன கமகமன் மாசம் வீசுதுவாரு. ஆமா அம்சா, நான் வந்த உடனே நினைச்சேன் 5 10 எச்சு போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பொருள் நல்லா தரமா இருந்தா சரி, நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். மீனாட்சி அக்கா, நம்ம ஒரு வியாபாரம் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டோம்க்கா. எந்த கலப்படமும் இல்லாமல் கம்மியான ரேட்டு கிடைக்குதேன்னு போய் எல்லாத்தையும் வாங்கி போடாமல் இந்த மாதிரி ஒன்றுன்னா பார்த்து பார்த்து பண்ணணும்னா கம்மியாக விற்றாலுமே நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்ல லாபம் கிடைக்குக்கா. நீங்கள் வேணுனாலும் பாருங்களேன். சரி ருக்கு, அண்ணன் வரட்டு, நம்ம இங்கேயே விலை பேசி அளவா 5 கிலோ எடுத்துட்டு போகலாம். ருக்கு, எப்படி வியாபாரம் ஆகுது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வேணா ஒட்டு மொத்தமாக வாங்கிக்கலாம். ஏன் ருக்கு? சரிங்கக்கா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிடலாம். வாமா ருக்கு, இதுதான் நீ சொன்ன மீனாட்சி அக்காவா? ஆமாங்கண்ணா, நாங்கள் ஒரு வியாபாரத்துக்காக உங்ககிட்ட எலுமிச்சங்காய் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. ஐயா, உங்களை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி தெரியுதுங்க ஐயா. நாங்கள் முதன்னு ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறோம். உங்கள் கையால் ஒரு 5 கிலோ எலுமிச்சம்பழம் நல்ல வளமாக பார்த்து கொஞ்சம் விலையை அனுசரித்து கொடுங்க ஐயா. கண்டிப்பா கொடுக்குறேன்மா, அப்பான்னு வேற சொல்லிட்டேன், உங்களுக்கு கொடுக்காமையா? ஆமாண்ணே, நாங்கள் மறுபடியும் உங்ககிட்ட நிறைய எலுமிச்சம்பழம் வாங்கணுன்னு வேண்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கண்ணே. அப்படியே ஆகட்டும்மா, சரி இருங்க எடுத்துட்டு வர்றேன். ஐயா, விலை எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குது. இங்க பாருங்கம்மா, நீங்க முதன்னு தொழில் தொடங்குறீங்கன்னு ருக்கு என்கிட்ட முதல்லயே சொல்லிட்டா. நீங்க முதல்ல 5 கிலோ வாங்கிட்டு போங்க, எனக்கு பணமே கொடுக்க வேண்டாம். நீங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க. ஐயையோ இல்லைங்க ஐயா, நீங்கள் எவ்வளோன்னு ரேட்டு போட்டு பணத்தை வாங்கிக்கிங்க ஐயா. எதுக்குங்க ஐயா முதன்னு கடனுக்கு வாங்கணும்னு பார்க்குறனுங்க ஐயா. அப்படியாம்மா, அப்ப சரி. கிலோ 120 ரூபாய்ன்னு கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டி கிலோ 100 ரூபாய்ன்னு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா இருங்க, நான் போய் பழம் எடுத்துட்டு வரேன். சரிங்க ஐயா. பார்த்தீங்களாக்கா நம்ம ஆர்ச்சம்மனை? இந்த காலத்தில் நம்ம ஆர்ச்சம்மனாட்ட யாரையுமே பார்க்க முடியாதுக்கா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இங்கே இருக்கிற எலுமிச்சம்பழம் எல்லாமே அப்படியே தங்க நேரத்தில் மின்னுது பாருங்கக்கா. ஆமாருக்கு, நானும் வந்ததுலேருந்து எல்லா மரத்தையும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு சொத்தையும் கூட இல்லாமல் எல்லாம் நல்லாத்தே இருக்குதுவோ. இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட எலுமிச்சம்பழம் அருமையான வளம். காலையில தான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன். நம்ம கிட்ட இந்த கவர் எல்லாம் கிடையாது, இந்த அட்டை பாக்ஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வேணும்னா வாங்கிக்குங்க, பார்த்து பத்திரமா கொண்டு போயிருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த அம்சா, இந்த எலுமிச்சம்பழத்தை பொடி இந்தாங்க ஐயா. இந்த பணத்தை வாங்கிட்டு எங்கள் வியாபாரம் நல்ல முறைக்கு நடக்கும்னு நாங்கள் திரும்ப உங்ககிட்டவே வந்து எலுமிச்சம்பழம் வாங்கணும்னு வேண்டிக்குங்க ஐயா. சந்தோஷமா போய் வியாபாரத்தை தொடங்குங்கம்மா, உங்க மனசு போல வருவீங்க, போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோங்க ஐயா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. யாரது? நம்ம ருக்குவா? ஆமாங்க ஐயா, ருக்மணி ஏதானுங்க ஐயோ. நல்லா இருக்கிறீங்களாங்க ஐயா? ஆமாம், நீங்கள் இன்னும் இந்த வெத்தலை வாக்கு போடுறதையே நிறுத்தலீங்களாங்க ஐயா? உங்கையும் ஒரு நேரம் ஜோறுதிங்கிறத நிறுத்தினாலுமே இந்த வெத்தலை வாக்கு போடுறதையும் மட்டும் நிறுத்த மாட்டாரு ருக்கு. என்னம்மா நீங்கள் எங்கள் ஐயனை சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சும்மாவா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எங்கள் ஐயனை விட 4 வெத்தலை எச்சா வச்சு மடிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் ஐயனை பேசுகிறீங்க. அது சரிட்ட, நீ என்னைக்கு உங்கள் ஐயன் விட்டு கொடுத்துருக்குற?
ஐயா அந்த வெத்தலையத்தை விட்டுறலாம் இல்லைங்கய்யா, அந்த கிரகத்தில் என்னதே இருக்குதுன்னு அதை போட்டு மென்னுட்டே இருக்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு தானுங்க ஐயா கேடு. ஊனி நான் இருந்து என்ன தம்சா காப்பாத்த போற? ஏதோ கடைசி காலத்துல வாய்க்கு வேணுங்கிறத திங்க முடியலனா ஏதோ இந்த வேத்தலை வாக்கினாலும் கூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறமே. வாமா மீனாட்சி, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? செல்லத்தோர என்ன பண்றேன்? அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுச்சு, எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன சாமி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் நல்லா தான்கையா இருக்கிறது, என்னங்கய்யா பண்றது? என்ற வாழ்க்கை தான் இப்படி திசை மாறி போச்சு. நல்லவீகளை ஆண்டவன் என்னைக்குமே சோதிப்பான் சாமி, ஆனா ஒருபோதும் கையிட மாட்டேன். நீ வாழ்க்கையில நல்லா வருவியேடு, நீ கவலைப்படாம இரு. சரிங்கய்யா. ஆமாம் தென்னு பொட்டி நிறைய எனத்தீவை வாங்கிட்டு 3 பேர் மெங்கு கிளம்பிட்டீங்க. அது வாங்கம்மா, அது வந்து நான் நம்ம அம்சா நம்ம மீனாட்சி அக்கா எல்லாரும் சேர்ந்து ஊறுகாய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேங்கம்மா. அதுக்கு தான் ஒரு அளவா 5 கிலோ நம்ம ஆரிச்சம்மனங்காட்டிலேருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறேங்கம்மா. அடடே அப்படியா சாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் எடுங்க. நல்ல முறைக்கு வியாபாரத்தை பண்ணி 4 வனத்தை சேர்த்தி வைங்க. மீனாட்சி உனக்கு நல்ல காலம்தான் நெடு, சந்தோஷமா இருவோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. பார்க்கலாங்கம்மா, ஏதோ கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க, எப்படி விற்கிதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பண்ணலாங்கம்மா. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா வருவீங்க சாமி. 3 பேரும் எப்பவும் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா போதும். ஆமா இருக்கு அம்சா மீனாட்சி, 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. 3 பேரும் எப்போதும் ஒரே முடிவெடுத்து சந்தோஷமா ஒத்துமையா ஆரம்பிச்சு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கோன்னு, அதுதான் ரொம்ப முக்கியமாக்கு. சரிங்கய்யா. அம்மா, நம்ம நந்தினி என்ன பண்றாங்கம்மா? நல்லா இருக்கிறாளுங்களா? நல்லா தேஞ்சாமி இருக்கிறா, அவளுக்கும் காலேஜ் முடி போகுது. எங்கேயோ ஒரு பையன் இருந்தால் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நாங்களும் பார்த்துட்டுக்கிறோம். அட உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு நல்ல பையன் இருந்தால் சொல்லுங்க. அம்மா, நம்ம நந்தினிக்கு அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ள ஜாம்னு கல்யாணம் நடந்துரும் பாருங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை ஏதாவது இருந்தால் சொல்கிறேங்கம்மா. சரிங்களா? சரி சாமி, ரொம்ப சந்தோஷமான. சரிங்கம்மா, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோங்க, நேரம் ஆகுதுங்க, போய் வேலையை ஆரம்பிக்கலாமுங்க. சரி சாமி, ஆனால் போயிட்டு வாங்க. 3 பேரும் மகராசியாக இருப்பீங்க வாங்க. சரிங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோங்க. ஏனுங்க இப்போ ஏற்பட்ட பிள்ளைக்கு இப்படி மாமியாளுமு நாத்தனாருமு நம்ம செல்லத்தாயக்காளுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவா வாவோ. என்ன பண்றது? என்னத்தை பேசி எனத்துக்காக போகுதுவோ, எல்லாம் அவன் தலை எழுத்து. எல்லாம் காலமே கலிகாலம் ஆகி போச்சுங்க. காலம் கேட்டு குட்டிச்செவராகி போச்சு. அது சொன்னையே, அது வாஸ்தவம். நம்ம நந்தினி தலையில் உனி ஆண்டவன் என்ன எழுத்து எழுதியிருக்கிறானோ, பொறுத்திருந்து பார்க்கலாம். மீனாட்சி அக்கா, மடன்னு இன்னைக்கே வேலை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம்க்கா. ஆமாக்கா, அப்போத்தான் சட்டு புட்டுன்னு ஒரு 10 பணத்தினாலும் கண்ணில் பார்க்க முடியும்க்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. சரி ருக்கு, சரி அம்சா, உங்கள் விருப்பப்படியே இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். ருக்கு, அம்சா, நீங்கள் 2 பேரும் இந்த எலுமிச்சை மரத்தை நாளானாலும் அரிஞ்சு வைங்க. நான் மிளகு பொடி மட்டும் ஒள்ளுல மிளகாயை போட்டு நல்லா இடிச்சு எடுத்துறேன். ஐயோ அக்கா, ஒள்ளுலையெல்லாம் மிளகாய் போட்டு இடிச்சா காந்தால மூக்கில் ஏறுமுக்கா. ஐயோ கையெல்லாம் எரிச்சு பிடிச்சிக்கு, அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாமக்கா. ஐயோ ஆமாக்கா, பேசாமல் நான் வேணா மிளகாய் கொண்டு போய் எங்கள் வீட்டில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேனுக்கா. நீ ஒன்றும் போட்டு ஒள்ளில் இடிக்க வேண்டாம். ஆமாம் போங்க, நல்லாத்தான் சொன்னீங்க போங்க. நான் இடிக்காத மிளகாயா? ருக்கு, அம்சா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் இடிச்சு போடுவேன். பின்னையும் ஒள்ளுல போட்டு இடிச்சு நல்லா சளிச்சு ஊறுகாய் தாளிச்சா சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஐயோ அக்கா, கையெல்லாம் எரிச்சு பிடிச்சிக்கும்க்கா. மறுபடியும் உங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, சொன்னால் கேளுக்கா. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுக்கா. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, அதெல்லாம் இடிச்சு போடலாம். நான் இடிக்கிறேன். நல்லா ஒள்ளுல போட்டு இடித்து நல்லா கல்லுப்பை போட்டு ஊற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா 4 ஊருக்கு கமங்கோன்னு ஊறுகாய். சும்மா தொழிலில் முன்னேற முடியுமா? நம்ம கையை பக்குவத்தையெல்லாம் எடுத்து விட்டாத்தானே ஆகு. நீங்கள் சொல்கிறதும் சரி தேக்கா. நம்ம ஊறுகாய்க்குன்னு தனி ஒரு அடையாளம் வேண்டாம். எங்கள் மீனாட்சி அக்கா கை பக்குவம்னா கை பக்குவம் தான். ஆமாம் மீனாட்சி அக்கா, எங்கள் மீனாட்சி அக்கா கை பக்குவமே கை பக்குவம் தான். அக்கா, நீங்களே முதன்னு உங்கள் கையால் ஆரம்பிச்சு விடுங்கக்கா. நீங்கள் ஒரு 2 வளத்தை அரிஞ்சு கொடுங்க, அப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிட்றோம்.
ஆட இதுல என்ன கைப்பக்குவம் வேண்டி கிடக்குது? எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கல்ல கைப்பக்குவமா? பேசாம உட்காந்து எலுமிச்சம்பழத்தை அறியுங்க. நான் போய் அந்த மிளகாயி இங்கேயே ஐயா வீட்டில் ஒரு ஒன்று கடந்தது, அது ஏதோ பழங்காலத்து மரம் உள்ளாட்டக்குது பிள்ளையில. நான் போய் அதை எடுத்துட்டு வந்து ஓட்டு இடிக்கிறக்க ஆரம்பிக்கிறேன். சரிக்கா சரிக்கா, சீக்கிரமா வாக்கா. சரி பிள்ளைகளா, இதை இப்போ வந்துடுறேன். நீங்கள் உட்காந்து அரிஞ்சிட்டு இருங்க. வீட்டுக்குள்ளே 2 கத்தி இருந்தது எடுத்துட்டு வந்து அறிங்க வாங்க. அக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்கக்கா. இதை இப்போ வந்துடுறேன், நீங்கள் ஆரம்பிங்க. அம்சா எத்தனை நேரம் தலையிலேயே வச்சுட்டு நின்றுட்டு இருக்க போற? கீழே இறக்கி வெய்ய இந்த எலுமிச்சம்பழத்தை. ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் உள்ளத்தில் தெரிகிறது. நீ சொன்னது சரிதான் அம்சா, ஒளிமயமான எதிர்காலம் நம்மளுக்கு ஆரம்பமாகுது. அப்பனே விநாயகா, நாங்கள் முதன்னு ஒரு வியாபாரத்தை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு நீதான் துணையா இருந்து இந்த தொழிலை நல்ல முறைக்கு நடத்தி கொடுக்கணும் விநாயகா. என்ன மீனாட்சி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏன் ஏமாமா என்னாச்சு இப்போ? ஏன் மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ மிளகாய் கொண்டு போய் ஒள்ளுல போட்டு இடிச்சிட்டு இப்படி தும்மிட்டு கிடக்குற? அதுவா மாமா, நாங்க வாரி எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க மாமா. அதான் சரி ஊறுகாய் போடுறதுக்கு இன்னைக்கே ஆரம்பிச்சிடலான்னு ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கிறோம். அது சரி புள்ள, அது கிணத்துக்கு மிளகாய் கொண்டு போய் ஒள்ளுல போட்டு இப்படி இடிச்சிட்டு இருக்கிற. காத்தால கொஞ்சமா ஏறுதுன்னு பாரு. ஐயோ ஏம்பிள்ள, அருவு கட்டவளை கொண்டு போய் மில்லுல கொடுத்துருந்தா அவன் அரைச்சு கொடுக்க அது கிணத்துக்கு கொண்டு போய் இப்படி போட்டு இடிச்சிட்டு இருக்கிற. ஐயோ என்னென்ன எங்க பக்கத்துலயே உங்களால நிக்க முடியலையேட்டக்குது. ஐயோ சாமி, நம்மளால இங்க நிக்கவே முடியல. இந்த காந்தாளத்துல எப்படித்தே இங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஐயோ, இந்த வர மிளகாய் கொண்டு போய் இடிச்சா கொஞ்சமா நாஞ்சியில ஏறுது. ஐயோ மாமா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமில்ல. அது கொஞ்சம் மூக்குல ஏறாமையா இருக்கு, அது ஏறத்தேன் செய்ய. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது எப்படி வியாபாரம் பண்றது, நல்ல முறைக்கு பொருள் தயாரிக்கிறது. அது சரி மீனாட்சி, அதுக்கு வேண்டி இத்தனை கஷ்டப்படணுமா? ஐயோ, எனக்கு இங்க நிக்கவே முடியல, மூச்சே அடைச்சிக்க மாட்டேக்குது. உள்ளில கொண்டு போய் கொடுத்துருந்தா அவனை அரைச்சு கொடுத்துருக்க போறேன். அதுக்கு என்னத்துக்கு நீ ஓட்டு இப்படி குத்திட்டு கிடக்குற? ஐயோ மாமா, அதெல்லாம் நம்ம கைப்பட குத்தி எடுத்து நம்ம தாளிச்சோம்னாத்த ஊறுகாய் 4 ஊருக்கு மணக்கு மாமா. நம்மளுக்குன்னு ஒரு கை பக்குவம் இருக்குதல்லங்க, நம்ம உடலுக்குன்னு ஒரு தனி மதிப்பு வேணுமல்ல. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க அந்த பக்கம் போங்க. என்னாலேயே நிக்க முடியல, மிளகாய் ரொம்ப காந்தல் ஏறுது மாமா. ஆச்சு அண்ணா, நாங்களுமே அக்கா கிட்ட சொன்ன முதல்லயே இதுல ஓட்டு இடிக்க வேண்டாம், மூச்சு அடைச்சுக்கும்னே. அக்கா தான் கேட்கலீங்கண்ணா. ஆமாண்ணா, நாங்கள் முதல்லையே சொன்னோம். அக்கா தான் நம்ம ஊறுகாய்க்குன்னு தனி கைப்பக்குவம் வேணும்னு ஒள்ளுல போட்டு இடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கனாலும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சும்மா ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னு நினைச்சா போதுமா அம்சா? நம்ம நேர முடிஞ்ச முழு உழைப்பு கொடுத்தோம்னாத்த எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற முடியும். நம்ம ஊறுகாய்க்குன்னு தனி ருசி வேணுமல்ல, அன்ற கைப்பக்குவத்தை முழுசா காட்டினாத்தேன் ஆகு. நாங்க சொன்னா மட்டும் நீங்க கேட்கவா போற மீனாட்சி? என்னமோ பண்ணு. சரி, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க நேரம் இந்த மிளகா காந்தல்ல நிற்க முடியாது, எனக்கே இங்கே நிற்க முடியல. சித்தா, அந்த பக்கம் போங்க. இல்ல மீனாட்சி, நீங்க எல்லாரும் இத்தனை கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற போது நான் மட்டும் எப்படி அந்த பக்கம் போய் நிக்க முடியும்? எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா கொண்டாங்க. எலுமிச்சங்காய் எல்லாம் அரிஞ்சிட்டீங்களா? நான் அரிஞ்சு கொடுக்கட்டா? அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே அறிஞ்சிட்டோம். நீங்கள் நாளைக்கு எங்களுக்கு தாளிக்கிறதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா ருக்கு? சரியானா ருக்கு, இந்த மிளகு பொடியே இந்த ஊறுகாய்க்கு அளவாக இருக்கு, காரம் அளவாத்தே இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டீங்கல்ல, வீட்டுக்குள்ளே கண்ணாடி பாட்டல் வச்சிருக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுலேயே போட்டு உப்பு போட்டு குளிக்க வைக்கலாம். ஒரு 4 நாளைக்கு ஊறிச்சுன்னா அப்புறம் தாளிச்சுக்கலாம். என்னக்கா சொல்கிறேன், 4 நாளைக்கு ஊறணுமா?
அட ஆமா அம்சா, அப்பத்தான் ஊறுகாய் நல்லா இருக்கு. எதை செஞ்சாலும் முழுசா செய்யணும். ஆத்திரமா 2 நாள்ல போட்டு குலுக்கி தாளிச்சு அந்த ஊறுகாயும் கெட்டு போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம ஊறுகாய் வாங்குவாங்களா? சரிக்கா, நானும் கூட நாளைக்கே தாளிச்சு நாளைக்கே வியாபாரத்துக்கு போயிடலான்னு நினச்சேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அக்கா சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம் அம்சா. அப்பத்தான் அக்காளோட கைப்பக்குவம் மாதிரியே அப்படியே டேஸ்ட் மாறாம இருக்கு ஊறுகாய். சரி அண்ணா இருங்க, நான் போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வரேன். எங்கனால நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. யாருக்கு ஏன் அம்சா? ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களும் அக்கா கூட சேர்ந்து வியாபாரம் தானே பண்ண போகிறோம். எங்களுக்கும் இதில் லாபம் இருக்குதல்லண்ணே. அப்புறம் என்ன இப்படி பேசுகிறீங்க? ஆமாண்ணே, என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைண்ணே. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேண்ணே. சரிம்மா சரிம்மா. இந்த ருக்கு, இந்த பாட்டில் நான் கல்லுப்பு போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அரிஞ்ச எலுமிச்சங்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு குலுக்கி வை. அத்தனைதான் ருக்கு. இப்போ என்ன ஆரமாச்சுன்னு பார்த்தியா? மிளகு பொடியும் இடிச்சாச்சு, எலுமிச்சங்காயும் அரிஞ்சு ஊற வச்சாச்சு. உனி ஊறுச்சுன்னா தாளிச்சா தீந்துச்சு. அக்கா, 4 நாள் எல்லாம் ஒன்றும் ஊற வேண்டாக்கா. ஒரு 2 நாள் ஊறுனா போது, தாளிச்சிடலாம். சரி அம்சா, பார்க்கலாம். 2 நாளில் நல்லா ஊறிடுச்சுன்னா பழம் நல்லா பழுத்துட்டே இருக்குது. ஊறிடுச்சுன்னா தாளிச்சிடலாம். இல்லைன்னா 4 நாள் ஆகட்டும். இப்போ என்ன அவசரம்? சரியானாக்கா. சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ஒரு பஸ் ஓத்திங்களா நடங்கோ. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப பசிக்குதுக்கா. சரி அம்சா, நட சாப்பிடலாம். ஆனால் என்ன, நேற்று வச்ச பழைய கஞ்சிதே இருக்குது புள்ள, குடிச்சுக்குவியா? அக்கா, அதெல்லாம் ஜம்முன்னு குடிச்சுக்குவேன். பழைய கஞ்சிதே உடம்புக்கும் நல்லது. பேசாமல் நடக்கா நீயே. சரி ஆனா நடங்கோ. அம்மா, என்னம்மா பண்ற? என்னம்மா இது மாத்திரை கையில வச்சுட்டு உட்காந்துக்கிற? ஏம்மா, ஏதாவது உடம்பு சரியில்லையாம்மா? தலைகேது வலிக்குதா? காய்ச்சல் அடிக்குதா? அடி கூறு கட்டவளை, எனக்கு தலை வலிக்குது காய்ச்சல் அடிக்குதுன்னா நான் என்னத்துக்கடி மாத்திரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற? டக்கு டக்குன்னு எடுத்து முழுங்க மாண்ட. அப்புறம் எதுக்குமா மாத்திரை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குற? ஏமா கோவமா இருக்கிற? எல்லாம் அந்த செல்லத்தோரனால தாண்டி. இத்தனை பேரத்துக்கு மத்தியில வீதியில வச்சு என்னை என்னென்ன கேள்வி கேட்டுட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு போனா அவனை என்ன சும்மா விட மாட்டேன்டி. அம்மா, என்னம்மா சொல்ற? அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண போற நீயே? அடியை மீனா, இத்தனை நாளா என்ற மூஞ்சி கூட தலை நிமிந்து பார்க்காத என்ற மகன் செல்லத்துறையவே எனக்கு எதிராக திருப்பி விட்ட அந்த மீனாட்சிக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடி. அம்மா, என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடியை மீனா, இது சாதாரண மாத்திரை கிடையாதுடி, இது பேதி மாத்திரை. ஐயோ அம்மா, என்னம்மா பண்ண போற நீ? அடியை மீனா, எப்படியாவது இந்த மாத்திரையா அந்த மீனாட்சிக்கு கலந்து கொடுக்கணும்டி. அம்மா, புரிஞ்சுது எனக்கு. சூப்பர்.